இந்த அனிமையை பத்தி சொன்னா இது வந்து ஒரு வேற லெவலான அனிமேன்னு சொல்லலாம். போர் அடிக்கும் போது கண்டிப்பா நீங்க இதை பார்க்கலாம். ஏன்னா இதை ரீல்ஸ்லயோ இல்ல ஷார்ட்ஸ்லயோ எங்கேயாச்சும் நீங்க பார்த்திருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான அனிமே. இதோட பேரை நான் கமெண்ட்ல பின் பண்ணிடுறேன். இதோட ஸ்டோரியை விதவிதமா ஏதாச்சும் பண்ணிருப்பான். அதாவது படிக்கிறோமோ இல்லையோ கிளாஸ்ல அங்க டைம் பாஸ் பண்ணோம். நம்ம எப்படி சின்ன வயசுல ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணுவோம், அதே மாதிரி இவன் வந்து பண்ணுவான். அது பார்க்கறதுக்கு ரொம்பவும் சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம என்ஜாய் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்க இருக்க டீச்சர் அங்க பாடத்தை நடத்தின்னு இருக்க அந்த கிளாஸ்ல லாஸ்ட் பெஞ்ச்ல ஒரு பையன் இருக்கான். இவனோட கவனம் வந்து எப்பயுமே படிப்புல இருக்கவே இருக்காது. அவன் வந்து எப்பயுமே அவனோட பொருளை வச்சு அங்க விளையாடினே தான் இருப்பான். இன்னைக்கு வந்து வழக்கம் போல அந்த பையன் வந்து எரேசரை வச்சு விளையாட ஆரம்பிக்கிறான். இதையும் அங்க இருக்க பொண்ணு வந்து பார்த்துன்னு இருக்கா. இந்த பொண்ணோட பேரு யோகோ. இங்க ஒரு பையன் இருக்கான்ல, இவனோட பேரு செக்கி. அந்த பொண்ணு அப்படியே பார்த்துன்னு இருக்க அங்க பார்த்தா செக்கி வந்து அங்க அவனோட பேக்ல இருந்து நிறைய எரேசரை எடுக்க ஆரம்பிக்கிறான். இதை பாக்குற யோகோவா அங்க வந்து கவலைப்படுறான். ஆமா இவன் வந்து படிக்க சொன்னா என்ன பண்ண இருக்கான், அதுவும் இல்லாம இவன் கையில எது யுத்தம் பூச்ச மாதிரி ஆயிடுவாரு தெரியும்ல. ஆனா இதை கேட்கிற நம்ம செக்கி வந்து சொல்றான் எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு செய்கையிலேயே அங்க காட்டுறான். இதுக்கப்புறம் செக்கி வந்து அங்க இருக்க எரேசர்லாம் யூஸ் பண்ணி அங்க டாமினோவை உருவாக்க ஆரம்பிக்கிறான். அதுவும் அவன் சாதனமாலாம் உருவாக்கல. அங்க பார்த்தா எரேசர் மேல எரேசரை வச்சு அங்க லென்த்தாவே உருவாக்குறான். யோகோக்கும் அங்க வந்து ஒண்ணுமே புரியல. ஆமா இந்த பையன் வந்து என்னதான் பண்ணிருக்கான் இப்படி. அதையும் இவ பார்த்து நடக்கும்போது திடீர்னு டீச்சரா சொல்றாரு, ஏய் யோகோ எழுந்து நின்னு படி. யோகோ வந்து அங்க டீச்சர் சொன்னதை கவனிச்சிருக்க கூட மாட்டா. அவளும் அங்க பார்த்து இருக்க. இதை பாக்குற டீச்சரும் புரிஞ்சுக்கிறாரு. ஏய் யோகோ உனக்கு வந்து கேக்குதா இல்லையா, இந்த மாதிரி எழுந்து படி. இதனாலே அவளும் அங்க பயந்து போய் எழுந்துக்க. அங்க பார்த்தா பெஞ்சு ரொம்பவே சத்தம் போட்டுது. இந்த சத்தத்தினால செக்கியோட கவனமும் அங்க வந்து சததா அங்க இருக்க எரேசரும் அப்படியே விழ ஆரம்பிக்குது. இப்படியே ஒன் பை ஒன்னா விழ ஆரம்பிக்கும் போது நடுவுல செக்கி வந்து எப்படியோ பிடிச்சி அதை நிறுத்திடுறான். நம்ம செக்கியும் அங்க இருக்க எரேசரை யூஸ் பண்ணி அந்த டாமினோவையும் கம்ப்ளீட் பண்ணிடுறான். அங்க வந்து அவன் நிறையவே எரேசரையும் யூஸ் பண்ணிருக்கான், ஸ்கேலை யூஸ் பண்ணிருக்கான், நிறையவே பென்சிலையும் யூஸ் பண்ணிருக்கான். ஆனா இப்படி இவனும் சந்தோஷப்பட்டு இருக்கும் போது இப்பதான் யோகோவே அங்க பார்க்க ஆரம்பிக்கிறா. அங்க கடைசியில ஒரு பட்டாசம் இருக்கு, அதாவது வானவெடி. இதை பாக்குற அவளும் அங்க சொல்றான், இந்த மாதிரி நீ இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இதுல இருந்து சத்தம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் என்ன நடக்கும் தெரியும்ல. ஆனா இதெல்லாம் கேட்காம செக்கி வந்து அவனோட எரேசர் கேம் அங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டுறான். அங்க அவனும் ஸ்டார்ட் பண்ண இதனால ஒவ்வொரு எரேசரும் அங்க வந்து விழ ஆரம்பிக்குது. இப்படி அதுவும் விழ ஆரம்பிக்க இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க யோகோ வந்து அங்க ரொம்பவே பயந்து போயிடுறா. நீ வந்து இப்படி பண்ணக்கூடாது செக்கி, நீ வந்து எதுக்கு இப்படி பண்ற. ஆனா இதுக்கப்புறம் தான் அவளே அங்க பாக்குறான். அங்க பார்த்தா செக்கி வந்து அங்க நூலை வச்சுலாம் அங்க கட்டி வச்சிருக்கான் அந்த ஃபயர் ஒர்க் வந்து வெடிக்கணும்னு. இதுக்கப்புறம் அந்த எரேசரும் ஃபைனலான டெஸ்டினேஷனுக்கும் அங்க அடைய ஆரம்பிக்குது, அதுவும் அந்த பாமத்தோட. இதை பார்த்த செக்கி வந்து அங்க ரொம்ப பயந்து போய் புக் எடுத்து மண்டியில வச்சு நாங்க பார்த்துன்னு இருக்கா. அவ்வளவுதான் எல்லாம். ஆனா அதுக்கப்புறம் தான் அவளே பாக்குறான், என்னது இது மயான பூமியா இருக்கு. இதனாலே அவ்வளோ கண்ணை தொந்து பார்க்க அங்க பார்த்தா செக்கி வந்து அவனோட மனசுலயே அங்க வந்து பாமெல்லாம் வெடிக்க வச்சுன்னு இருக்கான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அங்க யோகோக்கே ஒரு நிம்மதியா வருது. இதனாலே அந்த ரிலீஃபோட அவன் பக்கத்துல இருக்கானே இந்த சேக்கி பையன் அவனை பாருங்க. ஆனா அதுக்குள்ள சேக்கி வந்து அங்க இருக்க எரேசர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அங்க வந்து வச்சுட்டு இருக்கான். அவனை பார்க்க ஏதோ நோட்ஸ் எடுக்கிற மாதிரியும் பச்சின இருக்க மாதிரியும் தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கு யோகோவால தான் அங்க எதுவும் சொல்ல முடியல, ஏன்னா அவன் வந்து அங்க வசமா மாட்டிக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல டீச்சர் வந்து வழக்க போல அங்க பாடத்தை நத்தின்னு இருக்காரு. ஆனா வழக்க போல நம்ம ஆளுக்கும் அங்க வந்து படிக்க மூடே இல்ல. இதனாலே அவனும் ஏதோ ஒரு டப்பா எடுக்கிறான். இதை பாக்குற யோகோக்கும் புரியுது, எனக்கு வந்து தெரியும்டா நீ வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு. ஏன்னா நீ எப்பயுமே இதே ஒரு பொழப்பாச்சுன்னு இருக்க, நீ வந்து படிக்க வரியா இல்ல வேற எதுக்காச்சும் வரியான்னு எனக்கு சத்தியமா ஒன்றும் புரியல. இப்படின்னு தான் அந்த பொண்ணோட மைண்ட் வாய்ஸா இருக்கு. இதுக்கப்புறம் சேக்கி அந்த டப்பா திறக்க அதுக்குள்ள ஷோகி டைல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த கேம் வந்து சொல்ல போனா நம்ம விளையாடுவோம்ல செஸ், அதே மாதிரி தான் இதுவும். ஆனா செஸ்ஸை விடவே இது வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான கேம் தான் நான் சொல்லுவேன். ஆனா அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதுக்கேற்ற மாதிரியே நானும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கப்புறம் இந்த கேமுக்காக அங்க வந்து எல்லாத்தையும் அடுக்க ஆரம்பிக்கிறான். அங்க ஆல்ரெடி அவன் ஸ்கெட்சில் கோடெல்லாம் வேற போட்டு வச்சிருக்கான். அவன் அடுக்கினக்கு அப்புறம் அவனும் அங்க இருக்க ஒரு கோல்டு ஜெனரல், அதாவது கிங்கோட ரைட் ஹேண்டு, அவன் வந்து பிக் பண்ணி அங்க வந்து டக்கு டக்குன்னு அங்க வந்து வைக்கிறான். இதனால அங்க ஒரு சத்தமும் கிரியேட் ஆகுது. இதனால அங்க இருக்க ஸ்டூடெண்டும் சரி அங்க இருக்க டீச்சர்ஸும் சரி என்னது அது சத்தம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா டீச்சர் வந்து இங்க இருக்க பசங்க மேல தான் டவுட் ஆறாங்க. இந்த மாதிரி உங்களோட வேலை தானா, நீங்க வந்து கிளாஸை கவனிங்க. ஆனா இந்த சைடு நம்ம சேக்கி வந்து அங்க ஜாலியா அவனோட வேலையை பார்த்துன்னு இருக்கான். அவனுக்கு வந்து எந்த விதமான கவலையும் இல்ல, யாரு எப்படி வேணா போட்டோன்னு. அங்க யோகோவும் அங்க வந்து புரிய வைக்கிறான், இந்த மாதிரி நீ வந்து இப்படி எல்லாம் சத்தம் போடாத, நீ வந்து மாட்டினா அவ்வளவுதான், இந்த மாதிரி உனக்கே நிறைய திட்டெல்லாம் விழும். ஆனா பயப்புல அங்க வந்து பேச்சு கேட்கற மாதிரியே அவன் இல்ல. இதுக்கப்புறம் தான் அங்க யோகோவே நோட்டீஸ் பண்றா, இந்த மாதிரி அந்த ரைட் ஹேண்ட் இருக்கான்ல அவனோட கிங்க அவனே போட்டு தள்ளிடுறான். இதையும் நம்ம யோகோ வந்து விஷுவலா இமேஜின் பண்றா. இதை பாக்குற அவளும் ரொம்பவே ஆச்சரியமாயிடுறா, ஏன்னா அவனோட கிங்க அவனே அவன் போட்டு தள்ளிடுறான்ல. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க யோகோவும் அங்க யோசிக்கிறான், இவன் வந்து அவனோட உலகத்திலேயே அவன் முழுங்கி போயிருக்கான்பா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா யோகோக்கு அது வந்து ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இதனாலே அவளும் அதை உத்து பார்த்துன்னு இருக்கா. ஆனா இதுக்கப்புறம் சேக்கி வந்து அங்க இருக்க அந்த ரைட் ஹேண்டு அவன் மேல அந்த கிங்கோட கிரவுன் வந்து போட வச்சிடறான். அதாவது அந்த உடஞ்சி போன பீஸை வந்து அவனோட மண்டையில வச்சிடறான். இதை பாக்குற யோகோவும் அங்க இமேஜின் பண்றா, அதாவது அந்த ரைட் ஹேண்ட் ஆள் இருக்கான்ல அவன் வந்து அந்த கிரவுனை அப்படியே மாட்டிக்கிட்டு
மாட்டிக்கிற மாதிரி. ஆனா இதுக்கப்புறமும் நம்ம செக்கி வந்து யோசிக்கிறான் அடுத்தது என்ன பண்ணலான்னு. ஆனா இதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லா சோல்ஜர்ஸையும் அந்த பொய்யான கிங்க நோக்கி அப்படியே பார்க்க வைக்கிறான். அதாவது ஏதோ அந்த கிங் வந்து இவங்க கிட்ட வசமா மாட்டிக்கிற மாதிரியும். இதை பாக்குற நம்ம யோகோக்கும் அங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதான் இப்போ வந்து அவன் மாட்டிக்கினால. ஆனா அதுக்குள்ள நம்ம செக்கியும் அங்க இன்னொரு ட்விஸ்டையும் உடைக்கிறான். இந்த மாதிரி அந்த கிங்க வந்து ஒரு ட்ராப்பையை செட் பண்ணிருக்கான். அது உள்ள இவங்க எல்லாம் விழுந்துறாங்க. இதெல்லாம் நம்ம செக்கி வந்து அங்க இருக்க ஒரு பட்டனை யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிருப்பான். இதை பாக்குற யோகோவோ அங்க ரொம்பவும் ஆச்சரியமாயிடுறா. இதெல்லாம் எப்படி இவன் பண்ணா? அதுவும் இல்லாம அது சாதாரணமான பெஞ்ச் தானே. ஒரு சாதாரணமான பெஞ்சை இவன் வந்து இப்படி மாடிஃபை பண்ணிட்டானா? ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த ஃபேக் கிங் அவன் வந்து ரொம்பவே புத்திசாலியா இருக்கான். அதனால அவன் வந்து எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதனாலேயே அந்த ஃபேக் கிங்கோட பேச்சை இவங்க கேட்டுதான் ஆகணும். ஆனா இதுக்கப்புறம் ஆப்போசிட்ல இருக்க சோல்ஜர்ஸ் வந்து விடாம இவங்கள சுத்து போட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துனருக்கு யோகோக்கு தான் அங்க ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுது. ஐயோ இப்போ வந்து இது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. இதுக்கு மேல என்ன நடக்க போகுது இப்படி இவ்வளவு யோசனை இருக்க. அதுக்குள்ள ஃபேக் கிங் என்ன பண்றானா அவன் வந்து அப்படி திரும்பி பார்க்காம ஓடிறான். இதை பாக்குற யோகோ அங்க ரொம்பவே கடுப்பாயிடுறா. என்னது இது? இவன் வந்து எப்படியே விட்டு போயிட்டான். இவன்லாம் ஒரு ஃபேக் கிங்கா என்ன? ஏன்னா இவன் கிங்கா இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்ல. ஏன்னா இவன் ஃபைட்டும் பண்ணாம கிங்கா இருக்கணும்னு ஆசைப்படுறான். இவன்லாம் ஒரு கிங்கா? இதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லா சோல்ஜரும் எதிர் நாட்டு சோல்ஜர் எல்லாத்தையும் அப்படியே பூச்சி போட்டுறாங்க. அங்க இருக்க அவங்களாலையும் அங்க எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான லீடரும் இல்ல. ஏன்னா கைட் பண்ணதானே இவங்களால ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியும். இதனால நிறைய பேர் அங்க எந்த போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் திடீர்னு ரியல் கிங்கோட என்ட்ரி அங்க ஆகுது. அந்த ரியல் கிங் வந்து அங்க நிறைய பேரை இதே மாதிரி போட்டு தள்ளி அங்க இருக்கு எல்லாரையும் அப்படியே காப்பாத்திடுறான். அங்க கிங்கோட நிலைமை ஆல்ரெடி ரொம்ப டேஞ்சரா தான் இருந்தது. இப்போ இவன் சண்டை போட்டதுனால இன்னமும் டேஞ்சர்ல போய் அவர் வந்து ஒரு ஹீரோய்க்கான நிலைமையில அங்கே இருந்து போயிடுறாரு. இதை பார்த்து இருக்க யோகோக்கு தான் அங்க கண்ணீரா வர ஆரம்பிக்குது. நீங்க தான் ஒரு உண்மையான கிங்கு. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்பவும் பெருமையா இருக்கு. நீங்க வந்து இப்படி எங்களை விட்டு போயிடாதீங்க இப்படின்னு அவ்வளவு அழுதுன்னு இருக்கா. ஆனா அதுக்குள்ளேயே அந்த ஃபேக் கிங்கு அங்க திரும்பவும் வந்துடுறான். அங்க வந்து அவனோட ராஜ்யத்தை திரும்பவும் அவன் உருவாக்க ஆரம்பிக்கிறான். இதை பாக்குற யோகோக்கு அங்க இன்னமும் கடுப்பாகுது. இன்னும் இவன் திரும்பவும் வந்துட்டானா இவன்? இதனாலேயே அவ்வளவு கடுப்பாயிட்டு அங்க இருக்க எரேசர் தூக்கி அந்த ஃபேக் கிங் மேலேயே அடிக்கிறா. அதுவும் அந்த கிங் மேல பட அந்த ஃபேக் கிங்கோ அப்படியே வெளில போய் வந்துடுறான். நம்ம சேக்கியாலையும் அங்க வந்து எதுவும் பண்ண முடியல. அவனும் ரொம்பவே கோவமா யோகோவை பாக்குறான். இந்த மாதிரி எல்லாமே உன்னாலதான் அப்படின்னு அவனும் பார்க்க. ஆனா சேக்கி பார்த்தா அங்க எதுவும் நடக்காத மாதிரி இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லப்பா அப்படின்னு அங்க வந்து ரியாக்ட் பண்ணிருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல வந்து அங்க பாடத்தை தான் எடுத்துன்னு இருக்காரு. நம்ம யோகோவும் அங்க நல்லாவே கவனிச்சுன்னு இருக்கா. ஆனா திடீர்னு அவளும் நம்ம செக்கிய பாக்குறா. செக்கியும் பார்த்தா அங்க இருக்க பேக்ல இருந்து உடன் பவுல்ஸ் எடுக்கிறான். ஏன்னா எவ்வளவு சீரியஸான சுச்சுவேஷன்லயும் இவன் ஜாலியா இருக்கான். செக்கி வந்து ஒரு கேம் விளையாடுறான்ல, இதோட பேரு கோ. இது வந்து சொல்ல போனா ஜப்பான்ல இருக்க ஒரு கல்ச்சர் தான். இதை பத்தி நம்மளுக்கெல்லாம் அவ்வளவு தெரியாது. இதுக்கப்புறம் செக்கி வந்து அந்த பெஞ்சில லைன் எல்லாம் உருவாக்கிட்டு அங்க எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா அரேஞ்ச் பண்றான். இவன் அரேஞ்ச் பண்ணும்போது சில பல சவுண்டும் வருது. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க யோகோவும் சொல்றான், இந்த மாதிரி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்ல. ஏன் தெரியுமா, இந்த மாதிரி இந்த கேமை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அதுக்கும் மேல நான் எதுக்கு கவலை பண்ணும், ஏன்னா இதோட ரூல்ஸ் எனக்கு தெரியாது இப்படி சொல்லிட்டு அவளும் இழுத்து மூச்ச விடுறான். ஏன்னா இன்னைக்கு வந்து அவ நிம்மதியா இருப்பாளாம். ஏன்னா இன்னைக்கு செக்கியால நம்ம யோகோவை அங்க டிஸ்டர்ப் பண்ண முடியாதான். சரி இன்னைக்காச்சும் என்னால பாடத்தை கவனிக்க முடியும் இப்படின்னு அவளும் கவனிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்குள்ளேயே செக்கி வந்து அங்க டக்குன்னு அங்க காயினை அப்படியே வைக்க ஆரம்பிக்கிறான். இதனால சில பல நாய்ஸ் உருவாகுது. என்னதுடா இவன் பண்றான் அப்படின்னு யோகோவும் பார்க்க ஆரம்பிக்கிறா. யோகோவும் அந்த டெஸ்கை பார்க்க அவளே ரொம்ப ஷாக் ஆயிடுறா. ஏன்னா பயப்புல அங்க வந்து விளாட்ல, அவன் வந்து அந்த காயின்ஸை வச்சு பிஎஸ் வந்து உருவாக்கி வச்சிருக்கான். இதை பார்த்து யோகோ வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. எப்படிதான் இவனால இந்த கேமை கூட இப்படி விளையாட முடியுமோ, அதுவும் சிரிக்காம இவன் வந்து ரொம்பவே சீரியஸா இதை விளையாட இருக்கான். அதுக்கும் மேல இந்த கேமை வந்து உன்னால நார்மலா விளையாட முடியாதா, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை ஃபாலோ பண்ணி இப்படி இவ்வளவு யோசனை இருக்க. இந்த சைடு செக்கி அவனோட கேமை ஸ்டார்ட் பண்றான். அவனே அந்த கேம்ல ஒரு கதையை உருவாக்குறான். அந்த பிளாக் பியர் வந்து அந்த ஒயிட் பியரை அப்படியே ஒரு பஞ்ச் வருது. இன்னும் இவன் எவ்வளவு வித்தியாசமா இருக்கான். என்ன பயப்புல எல்லாத்தையும் தலைகீழ தான் செஞ்சுன்னு இருக்கான். ஆனா அதுக்குன்னு என்னாலயே சொல்ல முடியல. ஏன்னா யாருக்கு தெரியும், இதுதான் சரியான ரூல்ஸா கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் யோகோவும் அவளோட இமேஜினேஷன் படி அங்க யோசிச்சு பாக்குறா. இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து பிளாக் பியரை சூஸ் பண்ணிருக்கான், இன்னொரு பிளேயர் ஒயிட் பியரை சூஸ் பண்ணிருக்கான். ஒயிட் பியரை சூஸ் பண்ண வந்து அவனோட கையால அங்க பயங்கரமா அந்த பிளாக் பியரை அடிக்கிறான். அந்த பிளாக் பியருக்கு ஒரு பயங்கரமான ஸ்மாக்கையும் போட்டு விடுறான். ஆனா அதுக்குள்ள அந்த பியர் வந்து பூந்து இன்னொரு ஸ்மாக்க போட்டுது. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க யோகோவும் யோசிக்கிறா, இது வந்து இப்படி எல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து என்னோட இமேஜினேஷன். ஏன்னா இந்த கேமை இப்படி எல்லாம் விளையாட மாட்டாங்க. ஏன்னா செக்கியோட ரூல்ஸ் தான் இங்க எல்லாமே. இப்படி இவ்வளவு யோசனை இருக்க அங்க திடீர்னு டீச்சரை சொல்றாரு, ஏ பசங்களா எல்லாருமே கவனிச்சிங்களா, நான் பாடத்தை எடுக்கும் போது இப்போ நான் ஒரு பாடத்தை எடுத்தேன்ல, அது வந்து உங்களுக்கு டெஸ்டா நடக்கும். இது கேட்கிற அவளும் பட்டு போயிட்டு நாங்க எழுத ஆரம்பிக்க. ஆனா ஆர்வக்குள்ளாரா அங்க வந்து அந்த பிஎஸ் பாத்துனதால அந்த பிஎஸ்சியை நினைச்சு பார்த்தனால தெரியாதனமா அந்த பிஎஸ்சியை டிரா பண்ணி வச்சதா. இதுக்கப்புறம் அவளுக்கும் அங்க பயங்கரமா கோவம் வருது. எல்லாமே அந்த செக்கியால தான். ஏன்னா அவன் வந்து இந்த கேமை விளையாடாம இருந்தா நான் வந்து இப்படி எல்லாம் பண்ணிருப்பேனா என்ன, எல்லாமே அந்த பையனால் தான்.
இப்படி இவ்வளவு சொல்ல இருக்க இப்பதான் அவ பெஞ்சையை கவனிக்கிறா. அங்க இருக்க எல்லா பார்ட்ஸுமே அங்க இங்கன்னு செதறி கிடக்குது. நம்ம யோகோக்கும் அங்க வந்து ஒண்ணுமே புரியல. இங்க வந்து என்னதான் நடக்குது, இந்த பையன் என்னதான் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள செக்கி பார்த்தா அவனோட கில்லர் மூவியும் அங்க பயன்படுத்துறதுக்கு அவன் தயாரா இருக்கான். அவனும் அவனோட மாஸ்டர் பிளானை யூஸ் பண்ணி அங்க இருக்க எல்லா காயின்ஸையும் அங்க வந்து ஒன்னு அடுக்க ஆரம்பிக்கிறான். இதை பாக்குற யோகோக்கும் அங்க ஒண்ணுமே புரியல. அவ வந்து இதை பார்த்துனே தான் இருக்கா. கடைசியா இவன் அரேஞ்ச் பண்ணக்கு அப்புறம் தான் அவளே நோட்டீஸ் பண்றா. இந்த மாதிரி பயப்புல 2 காயின்ஸையும் ஒன்னா சேர்த்து ஒரு வித்தியாசமான கேரக்டரையே உருவாக்கிட்டான். பாருப்பா இந்த பையன் கையில எவ்வளவு மூளை இருக்கு. இவனுக்கு வந்து போரே அடிக்காது போல, என்னதான் இவன் தனியா இருந்தாலும். ஏன்னா அவனோட உலகத்துல அவன் வந்து அப்படியே முழுங்கி போய் கிடக்குறான்ல. அதான் சரி ஏதோ ஒண்ணு, இந்த மாதிரி என்னோட படிப்பு மேல நான் கவனத்தை செலுத்துறேன். ஏன்னா நான் இதே மாதிரி அவனை பார்த்துன்னு இருந்தா நான் படிக்க முடியாது. ஏன்னா அவனோட கேம் வந்து அவன் ஓவர் ஆக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஆனா சொல்ல போனா இந்த சைடு நம்ம சேக்கி இன்னுமும் அந்த கேமை ஓவர் ஆக்கல. அவன் வந்து இன்னுமும் அந்த கேமை இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறதுக்கு அங்க வந்து காயின்ஸை அடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த காயின்ஸை அவனும் டக்கு டக்குன்னு அங்க வைக்க இதனால டொக்கு டொக்குன்னு அங்க சவுண்ட் வர ஆரம்பிக்குது. இதனால நம்ம யோகோக்கோ அங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. அவளும் என்னதுடா அவன் பண்றான் அப்படின்னு சைட்ல பார்க்க அவர் ரொம்பவும் ஷாக் ஆயிடுறா அதை பார்த்து. ஏன்னா அவன் புதுசா ஒரு கேரக்டரையே உருவாக்கி வச்சிருக்கான். ஆனா ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டரை விடவே இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதோட கண்ணில் மட்டும் பிளாக்கும் மத்தது எல்லாமே ஒயிட்டும். இந்த சைடு அதுக்கு பிளாக்கு மத்ததெல்லாம் ஒயிட்டு இந்த மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் யோகோவோ அங்க அது ரெண்டுத்தையும் பார்த்து இமேஜின் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த 2 பொம்மைகளும் அங்க வந்து நின்று இருக்கும்போது திடீர்னு பின்னால இருந்து ஒண்ணு தாக்கிது. சேக்கியும் அதே மாதிரி தான் அந்த டிஸ்க்லயும் பண்றான். இதனால அதுக்கும் அங்க பயங்கரமா பாதிப்பு உண்டாகுது. இதை பாக்குற அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அவன் நினைச்ச மாதிரியே நடக்குதுல. இதனாலே அவளும் அவளோட கேரக்டருக்கு அங்க பயங்கரமா சீர் பண்ண இருக்கான். இந்த மாதிரி உன்னால ஜெயிக்க முடியும், நீ வந்து போராடு அப்படி இப்படின்னு இப்படி இவ்வளவு சீர் பண்ண இருக்க. ஆனா அங்க இருக்க ஒரு கேரக்டர் வந்து அதால பீம் அட்டாக் எல்லாம் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு அட்வான்ஸா பயப்புல யோசிக்கிறான். இதே மாதிரி இவனும் அங்க நிறைய அட்டாக்ஸை வித்தியாசமா ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். இதனால என்ன ஆச்சு தெரியல, அங்க யோகோட கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தோக்க ஆரம்பிக்குது. இதனால யோகோவா அங்க ரொம்பவும் டென்ஷன் ஆயின்னு இருக்கா. இதையும் டீச்சர் வந்து நோட்டீஸ் பண்ணி அங்க கத்த ஆரம்பிக்கிறாரு. ஏ யோகோ, நீ வந்து என்ன பண்ணிருக்க, நானும் கொஞ்ச நாளாவே பாத்துன்னு இருக்கேன், நீ என்ன அங்க இங்கன்னு பாத்துன்னு இருக்க, படிச்சு முன்னேனும் அதெல்லாம் உனக்கு இல்லவே இல்லல. இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க அவளும் அங்க பயந்துக்குன்னே சொல்றான். இந்த மாதிரி என் மேல எந்த விதமான தப்பும் இல்ல, எல்லாமே அந்த செக்கியால தான், அவனை பாருங்க. ஆனா இதுக்கப்புறம் யோகோவா அங்க செக்கிய பார்க்க, செக்கி பார்த்து அங்க எல்லாத்தையும் கழிச்சு போட்டு சாதாரணமா அங்க படிச்சுன்னு இருக்கான். அவனை பார்க்க ஏதோ ஸ்டார்டிங்ல இருந்தே பயப்புல அங்க படிச்சுன்னு இருக்க மாதிரியே இருக்கு. இப்போ என்ன பண்றது, இந்த மாதிரி இவன் அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டான். என் கையில ஒரு ஐடியா இருக்கு, இந்த மாதிரி என் கையில தான் ப்ரூஃப் இருக்குல்ல, அப்ப எதுக்கு நான் பயப்படணும். இதனாலேயே அந்த நோட் புக்கை தூக்கி காட்ட அதுல பார்த்தா அந்த பொம்மையும் அப்படியே வாங்கி வச்சிருக்கா. இது வரைக்கும் என்னோட ப்ரூஃப். இதை பாக்குற டீச்சரும் கேட்கிறாரு, ஆமா நீ வந்து என்ன சாதிக்கலான்னு ட்ரை பண்ற, எனக்கு வந்து புரியலையே. ஆனா அப்புறம் தான் யோகோக்கே அங்க ரியலைஸ் ஆகுது, இந்த மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன்னு. இதனாலேயே அவளே அங்க வாய் குத்து அங்கே மாட்டிக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல வந்து கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல தான் இவங்க இருக்காங்க. டீச்சரும் அங்க வந்து கெமிக்கல்ஸை பத்தி தான் நிறையவே அங்க படிக்க வச்சுன்னு இருக்காரு. அங்க யோகோக்கும் அங்க ஒண்ணுமே புரிய மாட்டுது. ஆனா இருந்தாலும் அவ வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ண பாக்குறா. கெமிஸ்ட்ரியோட கிளாஸ்னால இங்க வந்து 4 பேர் ஒரு குரூப்பா உட்கார்ற மாதிரி தான் அங்க செட்டில் பண்ணிருப்பாங்க. இதனாலேயே யோகோவும் ஒரு குரூப்ல இருக்கா, அவளோட குரூப்ல நம்ம செக்கியும் இருக்கான். நம்ம யோகோவும் இப்பதான் நோட்டீஸ் பண்றான், இன்னமும் நம்ம செக்கியை வந்து படிக்காம வழக்க போல அவன் விளையாட்டுத்தனமா ஏதோ ஒண்ணு பண்ணின்னு இருக்கான். கெமிஸ்ட்ரி எவ்வளவு ஹார்டான சப்ஜெக்டா இருந்தாலும் இவன் வந்து அங்க படிக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு நான் படிச்சா போதும், இந்த மாதிரி இவன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும். இப்படி இவ்வளவு யோசிச்சுக்கினே அங்க பார்த்துன்னு இருக்க செக்கி பார்த்தா அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு கட்டர் எடுக்கிறான். அவனோட பேர் இருக்கு சேக்கின்னு. அதுவும் ஒரு லப்பரை வச்சு தயார் பண்ண இருக்கான். இதுக்காக ஒரு ஸ்டாம்ப் பேடையும் எடுத்துன்னு வந்திருக்கான். அந்த ஸ்டாம்ப் பேட்ல அவனோட லப்பரால ஆன ஸ்டாம்பை யூஸ் பண்ணி பாக்குறான். அதுவும் அங்க ரொம்பவே பர்ஃபெக்டா அவன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம செக்கி வந்து அங்க ரொம்பவும் சந்தோஷமாயிடுறான். நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தான்ல இப்படின்னு அவனோட மைண்ட் வாய்ஸும் அங்க இருக்கு. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க யோகோவும் அங்க யோசிக்கிறான், என்ன இவன் ஒரு சில்லியான ஒரு பொருளை செய்யறதுக்கு இவன் ஒரு எரேசரியை வேஸ்ட் பண்ணிட்டானா. சரி அதெல்லாம் எனக்கு எதுக்கு, எப்படி பார்த்தாலும் இவன் மொக்கையான விஷயத்துலதான் இவன் ப்ரொஃபஷனலா இருக்கான். பக்கத்துல இன்னொரு பையனும் உட்காந்து இருக்கான். அவனோட பேரு உசாவா. அந்த பையனுக்கும் அந்த கிளாஸ் வந்து ரொம்பவே போரிங்கா இருக்கு, கொஞ்சம் பயப்படுறானா. அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல அவன் வந்து என்ஜாய்மெண்ட்டை பண்ண மாட்டான், அதாவது கிரியேட்டிவா ஏதாச்சும் ஒன்று பண்ண மாட்டான். அப்போனா நான் நிம்மதியா இன்னைக்கு படிக்கலாம், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இப்படி சொல்லிட்டு அவளும் படிக்க ஆரம்பிக்க. ஆனா செக்கி பார்த்தா திரும்பவும் அவனோட வேலையை அங்க தொடங்க ஆரம்பிக்கிறான். அவன் அந்த ஸ்டாம்பை இன்னும் அந்த பிளேடை வச்சு கிளியர் ஆக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு ஒரு ஷேப்பையும் கொடுக்கறான். அதை பார்க்க ஏதோ ரியலான ஒரு சீல் மாதிரியே இருக்கு. செக்கியும் அங்க வந்து ரொம்பவே முயற்சி பண்றான், ஏதோ அதை ரியலான சீல் மாதிரி அவன் உருவாக்கலான்னு. செக்கி வந்து இப்படியே மும்முரமா அவனோட வேலையை செஞ்சுட்டு இருக்க அவன் அந்த ஸ்டாம்பை செக் பண்ணி பாக்குறான். இந்த மாதிரி இது ஒழுங்கா இருக்கா இப்படின்னு அந்த ஸ்டாம்பையும் செக் பண்ண இருக்கும் போது அந்த பிளேடையும் அந்த டப்பால வைக்கிறான். இப்படி இவனும் செக் பண்ணிட்டு எல்லாமே பர்ஃபெக்டா தான் இருக்கு, இப்ப நம்ம திரும்பவும் ஆரம்பிக்க வேண்டியதுதான் இப்படி சொல்லிட்டு அவனும் அங்க இருக்க பிளேடை தேட ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த டப்பாவே காணோம். எங்கடா அந்த பாக்ஸ் போச்சு
போச்சுன்னு இவனும் தேட பார்த்தா உசாவா தான் அங்க வச்சுன்னு இருக்கான். ஏய் என்னப்பா செக்கி இந்த மாதிரி உள்ள எவ்வளவு பொருளை வச்சிருக்க, உள்ள பிளேடு வச்சிருக்க, கட்டரை வச்சிருக்க, இந்த மாதிரி வித்தியாசமான பொருள் எல்லாம் வச்சு நீ என்ன பண்ண போற? இதெல்லாம் பார்த்து இருக்க யோகவும் அவளோட மனசுலயே சொல்றா, இந்த மாதிரி உனக்கு எப்படி இப்படி பணத்தை வந்து, அதாவது யாரோட பர்மிஷனும் இல்லாம அவங்களோட பென்சில் பாக்ஸை நீ எப்படி எடுக்கலாம், அதுவும் தொட்டு வேற பார்த்துன்னு இருக்க. ஆனா இதுக்கப்புறமும் உசாவா அங்க இருக்க அவனோட சீல் பேடையும் பாக்குறான். இதை பார்த்தவனே அவனுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு ஐடியாவை தான். இதனாலே அவனும் சேக்கியோட கையை பிடிச்சி அதுல முக்கிட்டு அதையும் நோட்ல வச்சு சீச்சுன்னு இருக்கான். ஆனா கொஞ்ச நேரத்துலயே என்ன ஆச்சு தெரியல, அது வந்து அவனுக்கு ரொம்பவே போர் அடிச்சது. ஆனா செக்கி வந்து அங்க போர் ஆகல. அவன் கையெல்லாம் அவனோட கச்சிஃபை யூஸ் பண்ணி இது மூடவும் முடியுது. இதெல்லாம் பார்த்து யோகவும் அங்க ரொம்பவும் ஆச்சரியமாயிடுறான். ஏன்னா பையன்குள்ளேயும் பையப்புள்ள அங்க ரொம்பவும் பார்த்து சந்தோஷமாயின்னு இருக்கான். இதெல்லாம் பார்த்து இருக்க யோகோவுக்கு தான் அங்க ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி இவன் எதுக்கு ரொம்பவே சந்தோஷமாயின்னு இருக்கான்? ஏன்னா எப்படி பார்த்தாலும் இதுக்கு மேல அந்த எரேசரை இவனால யூஸ் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் அங்க இருக்க டீச்சர் அங்க கத்தி சொல்றாரு, இந்த மாதிரி நான் போர்ட்ல எழுதி போட்டால இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்க சரி வச்சுன்னு சந்தோஷமா இருக்கானா, இங்க இருக்க எரேசரு இப்படின்னு புடுங்கி அதை வச்சு அழிக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க செக்கியும் யோகோவும் அங்க ரொம்பவும் ஷாக் ஆயிடுறாங்க. அவங்களோட ஹார்ட் பீட்டும் அங்க வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. தூக்கி போட்டுறான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க செக்கியும் அங்க மனசு உடைஞ்சு போயிடுறான். அவனோட உயிரும் ஏதோ போயிட்ட மாதிரி அவன் ஃபீல் பண்றான். இந்த சைடு யோகோவும் இதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ண இருக்கா. ஏன்னா அவளுக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த மாதிரி அவன் எவ்வளவு கடின உழைப்பு. ஆனா உசாவா அங்க வந்து என்னோட வேலை முடிஞ்சதுப்பா அப்படின்னு அங்க போக ஆரம்பிக்கிறான். ஆனா பாவம் இவங்க ரெண்டு பேரோட நிலைமை தான் அங்க ரொம்பவும் பாவமாயிது. நெக்ஸ்ட் சீன்ல டிசாஸ்டர் ட்ரில்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஏதாச்சும் சுனாமி நிலம் நடக்கும், இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லி தருவாங்க கிளாஸ்ல. அதுதான் எபிக்கோட ஸ்டார்டிங்லயே டீச்சரும் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்ல இருக்காரு, இந்த மாதிரி நீங்க வந்து என்ன தெரியுமா பண்ணணும், இந்த மாதிரி ஸ்கூலோட அலாரம் ஆச்சாலே போதும் நீங்க வந்து உஷாராயினும், அதுக்கும் மேல நீங்க வந்து உங்களையே நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆனா நீங்க கவலை எல்லாம் பட தேவையில்ல, இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தருவோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணாலே போதும். ஆனா செக்கி இன்னைக்கும் கவனிக்காம அவனோட ரோபோட்டை வச்சு வாழகம் போல இன்னைக்கும் விளையாட ஆரம்பிக்கிறான். அவன் அந்த ரோபோட்டை ஒரு சோஃபா மாதிரி ஏதோ ஒன்று உருவாக்கி வச்சிருக்கான். அது மேலே அந்த ரோபோட்டை உட்கார வைக்கிறான். அந்த ரோபோட் கூடவே அந்த ரோபோட்டோட ஃபேமிலியும் இருக்கு. அந்த ரோபோட்டுக்கு ஒரு பையனும் இருக்கு. அந்த குட்டி ரோபோட் பையனும் அங்க காரை வச்செல்லாம் விளாண்டு இருக்கான். அவங்களோட ஒய்ஃப் வந்து அங்க டீயை வைக்கிறாங்க. அந்த பெரிய ரோபோட் வந்து அங்க நியூஸ் பேப்பரையும் படிச்சுன்னு இருக்கு. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க சிக்கியும் அங்க ரொம்பவே சந்தோஷமாயின்னு இருக்கான். இதையும் சைட்ல இருந்து நம்ம யோகவும் பார்த்து யோசிச்சுன்னு இருக்கா. ஆமா இந்த பையனுக்கு என்னாச்சு, ரோபோட் எல்லாமே எப்பயுமே சண்டை போடுன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவன் என்னன்னா நாடக கேம் மாதிரி இப்படி விளாண்டு இருக்கான். இப்படி இவங்களும் யோசனை இருக்க திடீர்னு பார்த்தா அங்க அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எல்லாருமே கேளுங்க பசங்களா, இந்த மாதிரி மொத்த ஏரியாலையும் எர்த்குவேக் வந்திருக்கு, சோ நாங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. இப்படி இவங்க சொன்ன அடுத்த செகண்டே எல்லா பசங்களும் அந்த பெஞ்சு கடையில போய் ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே இப்படி ஒடியும் போது நம்ம செக்கி வந்து அங்க ஒளியாம தான் இருக்கான். அவனுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு பிடிக்கவே இல்லை. என்ன பண்றது, அவன் வந்து ஸ்கூல்ல இருக்கான்ல, அதனால அவன் பண்ணி தானே ஆகணும். இதனாலே அவனும் ஒளிய ஆரம்பிக்கிறான். இதையும் யோகோ பார்த்து யோசனை இருக்கா, இந்த மாதிரி இந்த பையனுக்கு என்னதான் ஆச்சு, இந்த மாதிரி விஷயத்துல இவனுக்கு இன்வால்வ்மெண்டே இல்ல. ஆனா இதுக்கப்புறம் தான் யோகோவே அந்த பக்கத்துல இருக்க ரோபோட்டோட ஃபேமிலியை பாக்குறா. அந்த ரோபோட் ஃபேமிலி பார்த்தா நம்ம செக்கியை விடவே ரொம்பவே இன்டெலிஜென்ட்டா இருக்கு. அதுங்க முன்னெச்சரிக்கையா அங்க இருக்க பெஞ்சு கடியில போய் ஒளிஞ்சுட்டு இருக்கு. பரவாயில்லையே, இந்த ரோபோட்டுக்கு கூட தெரியுது என்ன பண்ணணும்னு. ஆனா செக்கியை பாத்தீங்களா, அவன் வந்து சீரியஸாவே எடுத்துக்கல. இந்த ரோபோட்ஸே பரவாயில்லப்பா, இந்த மாதிரி இந்த ரோபோட்ஸ் நல்லாவே சீரியஸா எடுத்து எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்குது. இந்த ரோபோட்ஸை பார்த்தாச்சு நம்ம செக்கி வந்து கத்துக்கணும். நெக்ஸ்ட் சீன்ல மொத்த கிளாஸுமே அந்த கிரவுண்டை நோக்கி அங்க போக ஆரம்பிக்குது. பின்னாடி போகும்போது இப்பதான் செக்கியோட கோட் பாக்கெட்டே நோட்டீஸ் பண்றா. அந்த பிளேசர் பாக்கெட்டுக்குள்ள இன்னமும் அந்த பொம்மை இருக்கு. அந்த ரோபோட் ஃபேமிலியை பார்த்தோன்னே இவ்வளவு இமேஜின் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி அந்த ரோபோட் ஃபேமிலி வந்து எல்லாத்துக்கும் தயாராயிட்டு இங்க வர மாதிரி அவ இமேஜின் பண்றா. பரவாயில்லப்பா, இந்த ரோபோட்டுக்கு நிறையவே மூளை இருக்கு. அட்லீஸ்ட் இந்த செக்கி வந்து இந்த ரோபோட்ஸை பார்த்தாச்சு கத்துக்கணும். ஆனா அப்புறம் தான் அவளுக்கே ரியலைஸ் ஆகுது, இந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த செக்கி தானே பண்ணிருக்கான். நான் வந்து எதுக்கு இப்படி பைத்தியம் மட்டும் எதோ வளர்ந்து இருக்கேன். இருந்தாலும் அந்த ரோபோட் ஃபேமிலியை பார்த்து நம்ம யோகோ ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுறா. நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் கிரவுண்ட்ல உட்காந்து இருக்காங்க. அவங்களோட சென்சே வந்து அங்க இருக்க நிறைய விஷயத்த அவங்களும் சொல்ல இருக்காங்க. ஆனா இந்த சைடு நம்ம செக்கி வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸு கூட அங்க ஜாலியா பேசின்னு அரட்டாச்சுன்னு இருக்கான். ஆனா செக்கியோட ரோபோட்ஸ் அந்த ரோபோட் ஃபேமிலி வந்து சீரியஸா அந்த மனுஷன் என்ன பேசுறான்னு கேட்டுன்னு இருக்கு. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கு. யோகோ வந்து அங்க ரொம்பவும் இம்ப்ரெஸ் ஆயிடுறா. இந்த மாதிரி இந்த ரோபோட்ஸுக்கு எவ்வளவு அறிவு இருக்குப்பா இப்படின்னு அவளும் யோசனை இருக்கா. இந்த சைடு செக்கியோட ஃப்ரெண்டும் அங்க நிறைய விஷயத்த அங்க சிரிப்பா சொல்ல ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் கேட்டு செக்கியாலேயும் அங்க சிரிப்பா அடக்க முடியல. அவனும் அங்க பைத்தியம் பூச்ச மாதிரி அங்க சிரிக்க ஆரம்பிக்கிறான். இதனால அவனோட ஒரு கால் வந்து அந்த ரோபோட் ஃபேமிலி மேல பட அந்த ரோபோட் ஃபேமிலி மொத்தமா அங்க விழுந்தது. இதெல்லாம் பார்த்து யோகோ ரொம்பவே கஷ்டப்படுறா. ஒரு சைடு நம்ம செக்கி மேல அவளுக்கு ரொம்பவே கோவம் வருது. நெக்ஸ்ட் சீன்ல செக்கியும் அந்த ரோபோட்ஸை நல்லா தேடி பாக்குறான். இருந்தாலும் கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் அந்த ரோபோட்ஸை காணோம். இதனாலே அவனும் அங்க பயங்கரமா தேட அப்புறம் தான் அவனுக்கே புரியுது இந்த மாதிரி யோகோ தான் அந்த ரோபோட்ஸை வச்சுன்னு இருக்கான்னு. இதையும் நம்ம யோகோ பாத்துறா. அவளும் அங்க ரொம்பவும் கோவமா பாக்க இதை பாக்குற செக்கி வந்து அங்க ரொம்ப பயந்து போயிடறான். அவனுக்கு வந்து தைரியமே இல்லை இந்த மாதிரி அந்த ரோபோட்ஸை திரும்ப வாங்கணும்னு. ஏன்னா அவளோட ஃபேஸ் ரொம்ப டெரரா இருக்கு. கிளாஸ்லயும் அந்த ரோபோட்ஸ் வந்து இன்னமும் நம்ம யோகோ
யோகோ கிட்ட தான் இருக்கு. யோகோவும் அங்க வந்து கிளாஸ் டைம்ல அங்க பேப்பர்லாம் கட் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தையும் செய்றா. அப்புறம் தான் நம்மளுக்கே புரியுது அது வேற ஒண்ணும் இல்ல, அது வந்து புக்ஸ். அந்த ரோபோட் ஃபேமிலியோட அப்பாவும் அங்க சொல்றாரு, ஏ மகனே இந்த மாதிரி நீ வந்து படிக்கணும், நீ படிச்சாதான் உன்னால முன்னேற முடியும். ஓகேப்பா நான் வந்து கண்டிப்பா படிக்கிறேன், படிச்சு முன்னேறேன். அந்த ரோபோட் மாமா சொல்லுது, இந்த மாதிரி நீ படிச்சு முடிச்சிட்டேன்னா சொல்லு, நீ படிச்சக்கு அப்புறம் உனக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் தரேன் இப்படின்னு. நம்ம ரோமியோ அந்த ரோபோட்ஸை வச்சு விளாண்டு இருக்கா. இதுதான் ரோமிக்கு அக்காடிங்க ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபேமிலி. இதையும் செக்கி வந்து பார்த்துன்னு இருக்கான். இருந்தாலும் அவனால எதுவுமே பண்ண முடியல. நெக்ஸ்ட் சீன்ல யோகோவும் பாக்குறா, இந்த மாதிரி பசங்க அங்க வந்து நோட்ஸா பாஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் அவளே செக்கி பக்கம் பாக்குறா. செக்கி கிட்ட நிறையவே நோட்ஸ் வந்து சேர்ந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து அவளும் ரொம்பவும் ஷாக் ஆயிடுறா. ஆனா இதுக்கப்புறம் செக்கியும் ஏதோ சீல் டைப்ல ஒரு டூலையும் எடுக்கிறான். அவன் ஒரு நோட்ஸ் மேலேயும் ஒரு சீலையும் வைக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல யோகோவும் பச்சின இருக்கும் போது அங்க பார்த்தா ஒரு நோட்ஸ் அங்க வந்து, அந்த நோட்ஸ் சொல்ல போனா நம்ம யோகோட ஃப்ரெண்டு தான் இருக்கா. அவளோட பேரு டொமோகா. அவளும் அந்த நோட்ஸ்ல சொல்றா, ஏ ரோமி உனக்கு என்ன தெரியுமா, இந்த மாதிரி செக்கி வந்து இன்னைக்கு ஒரு போஸ்ட் மாஸ்டரா இருக்கான். அதாவது இன்னைக்கு வந்து எல்லார் கையில இருந்தும் அவன் வந்து நோட்ஸை கலெக்ட் பண்ணுவான். அந்த நோட்ஸ்ல யாருக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணணும்னு எழுதி இருக்கணும் அதை இவன் கலெக்ட் பண்ணிட்டு இவன் வந்து யாருக்கு அனுப்பணுமோ அவன் வந்து கரெக்டா அனுப்பி விட்டுருவான். இதுக்கப்புறம் யோகோவும் அவளோட ஃப்ரெண்டை பார்க்க அவளும் பார்த்து ஹாய் காட்டுறா. இதுக்கப்புறம் அவளும் ஒரு பேப்பர் எடுத்து அங்க இன்னொரு நோட்ஸ் அவ எழுத ஆரம்பிக்கிறா. அது சொல்ல போனா நம்ம செக்கிக்கு தான். டிஎஸ் செக்கிக்குன், இந்த மாதிரி நீ வந்து இந்த மாதிரியே பண்ணிருந்தா எனக்கு வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுது, அதனால கொஞ்சம் படிப்புலயும் கவனத்தை செலுத்தினா நல்லா இருக்கும். இந்த நோட்ஸை எழுதி முடிச்சக்கு அப்புறம் அவளும் அங்க சேக்கி கையில தரா. ஆனா அதுக்கு பதில் அவன் வாங்காம வேற ஒரு நோட்ஸ் அவன் தரான். அதுல பர்டிகுலரான ஒரு சைஸ்ல தந்தாதான் நாங்க ஏத்துப்போம், அதுக்கும் மேல இதுல மில்லிமீட்டர் எல்லாம் கணக்கு ஏத்துப்போம் அப்படிலாம் போட்டு வச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க யோகோவும் அங்க ரொம்பவும் கடுப்பாயிரா. என்ன இவன் அவனோட கேம்ல அவனுக்கு ஏத்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கான். சரி வேற என்ன பண்றது, நம்மளும் இதை ஃபாலோ பண்ணிதான் ஆகணும் போல. இதனாலே அவ்வளவு ஸ்கேல் எடுத்து அந்த மில்லிமீட்டர் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணி அங்க வந்து திரும்பவும் கொடுக்குறா. ஆனா அதெல்லாம் அவன் வாங்கிக்காம இன்னொரு பெரிய நோட்ஸ் எடுத்து அவன் தரான். அதுல எவ்வளோ டீட்டெயில்ஸை போடணும்னா இந்த மாதிரி நம்ம ரியல் லைஃப்ல கூட அவ்வளோ டீட்டெயில்ஸை நம்ம போட்டிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு நம்ம செக்கியோட போஸ்ட் ஆஃபீஸ்ல அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கு. அதுல என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி டைம், டேட்டு, யாருக்கு அனுப்பணும், எங்க போகணும், எந்த கிளாஸ் ரூம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க யோகோவும் அங்க ரொம்பவும் கடுப்பாயிடுறா. அட இது என்னதுடா இதுன்னு. இருந்தாலும் என்ன பண்றது, என்னோட தலை எழுத்தாச்சு இப்படின்னு அவ்வளோ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஃபீல் பண்ணிட்டு அங்க திரும்பவும் அவன் நோட்ஸை கொடுக்கலான்னு போறா. ஆனா அவளோட கெட்ட நேரம் இந்த மாதிரி பைப்புல அங்க கடையை சாத்திட்டான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவளோட கோவம் உச்சத்துக்கே போயிடுது. இந்த மாதிரி உனக்கு தெரியும் தாண்டா, இந்த மாதிரி நான் வந்து உனக்காக லெட்டர் எழுத போறேன்னு, அதனால தான் நீ வேணும்ட்டு கடையை சாத்திட்ட. ஆனா இதுக்கப்புறம் தான் அவ வேற ஒரு விஷயத்தையும் அங்க ரீட் பண்றா. அதுல என்ன போட்டிருக்குதுன்னா இந்த மாதிரி கஸ்டமர் அவங்க ஆசைப்பட்டா அவங்க வந்து அவங்களோட மெயில் பாக்ஸ்லயே டைரக்டா போடலாமா. அது வந்து கிளாஸ்லயே தான் இருக்கு. இதனாலே அவ்வளவு பின்னாடி ஒரு போஸ்ட் பாக்ஸும் இருக்கு. அதுவும் பார்க்க ரியலா இருக்கு. அதுல 2 ஆப்ஷனையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கிளாஸ்லயே அனுப்பணுமா இல்ல பக்கத்து கிளாஸ் இல்ல அதுக்கும் பக்கத்து கிளாஸ்ல அனுப்பணுமா. நம்ம செக்கியோட பிசினஸ் வந்து எவ்வளவு டெவலப் ஆயிருக்குன்னா இந்த மாதிரி அவனால பக்கத்து கிளாஸையும் தாண்டி அனுப்ப முடியும். சரி ஏதோ ஒண்ணு, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல, நாம வந்து நம்ம கிளாஸ்ல தானே அனுப்பணும், நான் வந்து ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள போடுறேன் எப்படின்னு அவளும் அந்த நோட்ஸ் அதுக்குள்ள போடுறதுக்கும் ட்ரை பண்றா. ஆனா அவ உட்காந்துனே ட்ரை பண்றதுனால அவளோட கை வந்து அங்க எட்லையா. இதனாலே அவளை கொஞ்சம் நகர்ந்து வந்து ட்ரை பண்றா. ஆனா அதுக்குள்ள அந்த சேர் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் தவறி அப்படியே அவ்வளவு விழுதுறா. அந்த சேரும் விழுந்தது. இதனால ஒரு பெரிய நாய்ஸும் கிரியேட் ஆயிடுது. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க எல்லாருமே பின்னாடி தான் பாக்குறாங்க. ஆமா என்ன சவுண்ட் இது இப்படின்னு. ஆனா யோகோ பார்த்தா அங்க எதுவும் நடக்காத மாதிரி அங்க ஆக்ட் பண்ணிருக்கா. இதை பார்த்த டீச்சரும் விட்டுறாரு, அது வந்து வேற ஏதோ கிளாஸ்ல சத்தம் வந்தது போல. ஆனா உண்மையிலேயே அங்க பார்த்தா நம்ம யோகோ வந்து அங்க உட்கார மாதிரி நடிச்சுன்னு இருக்கா. அவளோட காலம் அப்படி நடுங்கின்னு இருக்கு. ஆனா ஒரு சைடு நம்ம செக்கி மேல அவளுக்கும் ரொம்பவே கோவம் வருது. இருந்தாலும் அவளால ஒண்ணுமே அங்க பண்ண முடியல. ஏன்னா அவ வந்து இப்போ கிளாஸ்ல இருக்கா. ஆனா நம்ம செக்கி அங்க ஜாலியா உட்காந்து ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான். இதே மாதிரி சாயந்தரம் ஆயிடுது. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போயிடறாங்க. ஆனா யோகோ பார்த்தா அங்கேதான் உட்காந்து இருக்கான். இந்த மாதிரி சாயந்தரம் ஆயிடுச்சு, இன்னமும் அந்த மெயில் பாக்ஸ்ல இருந்து எதுக்கு அந்த செக்கி பையனுக்கு மெயில் ஒண்ணுமும் போகல. நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் அந்த நோட்ஸ் அதுக்குள்ள போடுறதுக்கு. ஆனா இந்த செக்கி அவ வந்து அந்த நோட்ஸை எடுக்காமே அப்படியே போயிட்டான்ல. இதனாலேயே அவளுக்கும் அங்க செக்கி மேல செம கடுப்பாகுது. அவளும் அங்க கொஞ்சம் திட்டினா இருக்கா. சரிடா இதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகுது. இதனாலேயே அவளும் செக்கியோட ஷூ ரேக்ல அங்க அந்த லெட்டரையும் வச்சிடறா. ஆனா இதை வைக்கும் போது யோகோட ஃப்ரெண்ட் வந்து அங்க பாத்துறா. அவ என்ன யோசிக்கிறானா, இந்த மாதிரி கண்டிப்பா அது ஒரு லவ் லெட்டரா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கையிலும் அங்க பரப்பியும் விட்டுறா. இந்த ரூமர்ஸ் எல்லாம் அங்க பயங்கரமா பரவுது. இதனால யோகோவும் ஒரு வழி ஆயிடுறா.
நெக்ஸ்ட் சீன்ல கியோ அங்க வந்து ஷோகி விளான்னு இருக்கான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க யோகோவும் சொல்றான், இந்த மாதிரி நான் ஆல்ரெடி இந்த கேம் வந்து பார்த்துட்டேன், அதனால எனக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் ஆகாது, அப்போனா நான் வந்து கவலையே இல்லாம படிக்க வேண்டியதான். இந்த சைடு சிக்கியோ அங்க தனித்தனி காயின்ஸ் அங்க ஒன்னு அடுக்கி வைக்கிறான். அதுக்கு எதிரில் ஏதோ ஒரு சோல்ஜர் மாதிரி ஒரு காயினையும் எடுத்து வச்சிருக்கான். ஆனா இதுக்கப்புறம் அவனோட கையில அவன் பிரின்சஸ் எடுக்கிறான். இதை பாக்குற யோகோவும் சொல்றான், ஆமா பிரின்சஸ் இதுல எங்க வந்தாங்க, ஷோகில வந்து பிரின்சஸ்லாம் இல்லையே, ஏன் இருக்காது, இது வந்து செக்கியோட கேம் தானே, அவனோட இஷ்டம் தான், அப்ப கண்டிப்பா இதுல அதெல்லாம் இருக்கும். இதுக்கப்புறம் அந்த பாருமே அந்த சோல்ஜரை பயங்கரமா தாக்குறாங்க. இதனால சோல்ஜராலையும் எதுவும் பண்ண முடியல, பாவம் அவனும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க யோகோவும் அங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுவ ஆரம்பிக்கிறா. ஆனா இதுக்கப்புறம் அந்த சோல்ஜரை காப்பாத்தணும்னு அங்க அந்த பிரின்சஸ் வந்திருக்காங்க. அந்த பிரின்சஸ் வந்து சோல்ஜர் அவனும் அங்க இருக்க எல்லாரு கூடயும் அங்க சண்டை போடுறான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க யோகோவும் அங்க ரொம்பவும் எக்ஸைட் ஆயிடுறா. அவளும் அங்க பயங்கரமா சேர் பண்ணிருக்கா, அப்பதான் உன்னால முடியும்னு. ஆனா அதுக்குள்ளேயே அங்க இருக்க சில பேர் வந்து பிரின்சஸ பூச்சி போட்டுறாங்க. இவனாலையும் அங்க எதுவும் பண்ண முடியல. இந்த மாதிரி அவன் கிட்ட நெருங்கினா பிரின்சஸ போட்டு தள்ளுவாங்களே, இதனால அவனாலையும் எதுவும் பண்ண முடியல. அவனும் கையும் களவுமா அங்க மாட்டிக்கிறான். அங்க இருக்க ஆளுங்க சோல்ஜரை வந்து விட்டு வைக்கல, அங்க சாட்டியாலலாம் அங்க கொடுமை பண்றாங்க. இந்த மாதிரி அந்த சோல்ஜர் இருக்கால அவனோட அப்பா தான். இவர் வந்து ஃபர்ஸ்ட் அங்க இவங்களுக்கு எதிராக தான் சண்டை போட்டுன்னு இருந்தாரு. ஆனா அவன் பையனோட லவ் பார்த்தோன்னே இவன் வந்து இவங்களுக்காக அங்க சண்டை போடுறதுக்கும் தயாராகிறான். அங்க யோகோவும் அந்த டைல்ஸை வச்சு அங்க தாக்கலான்னு அங்க குறி வச்சுன்னு இருக்கா. ஆனா அதுக்குள்ளேயே செக்கி வந்து அங்க இங்கிலீஷ் புக்கை வச்சு மச்சு விட்டுறான். இது வந்து அந்த ஃபாதரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு கேட்டே முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. யோகோ வந்து இந்த சோல்ஜரோட அப்பா அந்த கேரக்டரை வச்சு பிளே பண்ணிருக்கா. இந்த சைடு செக்கி வந்து அந்த பிரின்சஸோட அப்பா அந்த கேரக்டரை வச்சு அங்க பிளே பண்ணிருக்கா. நம்ம செக்கி வந்து அவரை உள்ள விடக்கூடாதுன்னு அங்க தத்துன்னு இருக்கான். ஆனா இதுக்கு இடையிலேயே அங்க டீச்சரை சொல்றாரு, ஹே செக்கி இப்போ நீ தான் படிக்கணும் இப்படின்னு அவரை சொல்ல, இதனால செக்கிக்கும் அங்க வேற வழி இல்ல. இதை பார்த்துன்னு இருக்க யோகோக்கும் அவ்வளவு சந்தோஷம், இதுதான் என்னோட வாய்ப்பு, இந்த மாதிரி அவன் புக் எடுக்கட்டும், அத்தது என்னோட வேலையை காட்டுறேன். அங்க இமேஜினேஷன் வேர்ல்டுல பார்த்தா அங்க இன்னொருத்தனும் ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்கான். யார் அதுன்னு பார்த்தா நம்ம டீச்சரு. அங்க செக்கியோட கையும் பயங்கரமா நடக்குது, ஏன்னா அவனுக்கு அங்க திறக்கணும்னு இஷ்டமே இல்ல, ஏன்னா திறந்தா இன்ன வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்படி பார்த்தாலும் இவன் எத்துதானே ஆகணும் இப்படின்னு இவளும் பார்த்து இருக்க. கரெக்டா அப்போதான் அவனும் எடுக்கிறான். ஆனா எடுத்தக்கு அப்புறம் தான் அவளுக்கே ஒரு ஆச்சரியம், இந்த மாதிரி அவன் அந்த புக்கு பின்னாடி ஒரு வாளியை ரெடி பண்ணி வச்சிருக்கான், அதுவும் வந்து ஷோகி டைல வச்சு. இதை பார்த்து அவளும் ரொம்பவும் ஷாக் ஆயிடுறா. ஆனா இருந்தாலும் அவ தோல்வியை ஒத்துக்கிற மாதிரியே இல்ல. அவளும் அந்த ஃபாதர் காயினை வச்சு அங்க ஒரு பயங்கரமான அட்டாக்க போட, இதனால அங்க இருக்க எல்லா காயின்ஸும் அப்படியே விழ ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அவனே ரொம்பவும் ஆச்சரியமாயிடுறான், ஏன்னா ஒரு காயினால எப்படி இத்தனை காயினை தோக்கடிக்க முடியும். இந்த சைடு யோகோவும் யோசிச்சு பார்த்துன்னு இருக்கா, ஃபைனலி இந்த மாதிரி அவங்களோட அப்பா வந்து அவங்க மகனோட லவ் வந்து காப்பாத்திட்டாரு, இப்போ இந்த ஸ்டோரி வந்து இப்போதான் நல்லா இருக்கு இப்படின்னு இவ்வளவு ஆனந்த கண்ணீர்ல அங்க விட்டுன்னு இருக்க. ஆனா அதுக்குள்ள அங்க டீச்சரும் சொல்றாரு, என்னப்பா நீ வந்து இன்னமும் படிக்கலையா, நீ வந்து என்ன பண்ணிருக்க. ஆனா உண்மையை கேட்டா இந்த மாதிரி செக்கிக்கு அங்க சுத்தமா தெரியல நான் வந்து எங்க இருந்து படிக்கணும்னு, ஏன்னா இவங்களோட கவனம் வந்து சுத்தமா அங்க கிளாஸ்ல இல்ல. இதனாலேயே அவங்களும் அந்த பேஜ் தேடின இருக்க. டக்குன்னு யோகோவும் அந்த பேஜ் எடுத்துட்டு சொல்றா, இந்த மாதிரி நீ 35 பேஜ்ல தான் அது இருக்கு, அதை வந்து நீ படிக்கணும். நெக்ஸ்ட் சீன்ல வந்து நூலை வச்சு அங்க நெட்டிங் பண்ணிருக்கான். அதாவது என்னன்னா அவன் வந்து நூலை வச்சு அங்க தச்சுன்னு இருக்கான், ஏதோ ஒன்னத்தை உருவாக்கின்னு இருக்கான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க யோகமும் யோசிக்கிறான், நான் வந்து முதல் முறையா ஒரு பையன் வந்து இதெல்லாம் பண்ணின்னு நான் பார்த்துன்னு இருக்கேன், அதுவும் சாதாரணமான டைம்னா கூட ஓகே, அதுவும் இப்போ கிளாஸ் டைம்ல இவன் வந்து பண்ணிருக்கான். ஆனா பைப்பிள்ளைக்கு தெரியல இந்த மாதிரி அவன் யாரு முன்னாடி இதெல்லாம் பண்ணிருக்கான்னு, ஏன்னா என் கிட்ட இதுக்கான செகண்ட் கிரேடுக்கான சர்டிபிகேட்டும் இருக்கு. இதுக்கப்புறம் அவளும் அங்க பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறான். இந்த மாதிரி அவ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கும் போதே அவ வந்து அப்பயே நிறையவே தச்சிருக்கா, நிறைய பொம்மைகள், நிறையவே ட்ரெஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு, நெய்பர்ஸுக்கு, இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவ கிஃப்டாவும் தந்திருக்கா. இவ வந்து இந்த வேலையில எவ்வளவு டேலண்டடானவனா, இந்த மாதிரி அங்க இருக்க யாராலையுமே நம்ப முடியாது, இந்த மாதிரி இந்த வேலையை பண்ணது இந்த சின்ன பொண்ணா அப்படின்னு. இதுக்கப்புறம் அவ்வளவு மனசுல யோசிக்கிறா, ஹே செக்கி நீ வந்து இதை சரியா பண்ணலன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான், ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், சோ நீ வந்து இதை வச்சு ஏதாச்சும் மிஸ்யூஸ் பண்ற மாதிரியோ இல்ல வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரியோ ஏதாச்சும் நல்லாவே இல்லாத செஞ்சுன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான், இந்த மாதிரி என் கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது பாத்துக்கோ. ஆனா இதுக்கப்புறம் தான் அவளே நோட்டீஸ் பண்றா, இந்த மாதிரி செக்கி வந்து அங்க ஸ்பீடா நேட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தாலே அவளுக்கு புரியுது இந்த மாதிரி செக்கி வந்து பிகினர் இல்ல, இதனாலேயே அவளும் அங்க டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி செக்கி வந்து என்னதுதான் அப்படி உருவாக்குறான் அப்படின்னு. இப்போதான் இவளோட கண்ணு அங்க சைட்ல இருக்க பொருள் மேலே போகுது, அங்க ஒரு ஸ்டஃபிங் இருக்கு. இதுல இருந்தே அவளுக்கு புரியுது இந்த மாதிரி இவன் ஏதோ ஒரு பொம்மையை தான் உருவாக்க போறான் போல. இவன் வந்து அங்க இருக்க பொருளை வச்சே நல்லா சொல்ல முடியுது, அவன் வந்து கிரீன் கலர்ல யூஸ் பண்றான், அப்போனா இவன் வந்து தவளையை உருவாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் அவளும் அதை பத்தி நிறையவே சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுக்கான டூல்ஸும் அங்க தனித்தனியா இருக்கு, ஏன்னா ஒவ்வொரு டூலை ஒவ்வொரு விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இப்போ இவன் யூஸ் பண்ற டூல் வந்து கொஞ்சம் வித்தியாசமான டூல் தான். அதாவது இந்த டூலை வச்சு சரியான அளவுல நம்மளால அந்த பொம்மையை உருவாக்க முடியாது, ஏன்னா அது கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். அப்படி பார்த்தா இவன் வந்து கண்டிப்பா ஃபெயில் ஆக போறான், நான் வந்து இவனை கத்த போறேன் இப்படின்னு இவ்வளவு சந்தோஷமாயின்னு இருக்க. அப்புறம் தான் அவனே அங்க அந்த டாயை ஃபினிஷ் பண்றான். என்னதுடா உருவாக்கியிருக்கான்னு பார்த்தா கேப்டஸ். இதையும் பார்த்துனக்கு யோகோக்கும் அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா இந்த பொருள் பார்க்க அவ்வளவு கியூட்டா இருக்கு. எப்படி பார்த்தாலும் இதுல வந்து அவளுக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, சோ அது
அதனால அவளும் ரொம்பவும் சந்தோஷமாயின்னு இருக்கா. ஆனா செக்கி பார்த்தா சைட்ல அந்த டாயை வச்சு விளாண்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து இருக்க யோகவும் சொல்றான், இந்த மாதிரி இவன் உண்மையிலேயே ஒரு நல்ல டாயை தான் உருவாக்கியிருக்கான். ஏன்னா இவன் உருவாக்குன மாதிரி டாயை என்னாலேயே உருவாக்க முடியாது, அவளும் நல்லா உருவாக்கியிருக்கான். இதனாலேயே அவளும் மனசுக்குள்ளேயே அங்க வந்து செக்கியை பார்த்து மன்னிப்பு கேட்டுன்னு இருக்கா. அவளுக்கு ஒரு சைடாவும் அந்த கேப்டஸ் பொம்மை கூட விளாடணும்னு ரொம்பவும் ஆசையா இருக்கு. இதனாலேயே அவளும் அங்க ஆசையா அப்படியே அதை தோடலான்னு போவ. இதை பாக்குற செக்கிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் வந்து அவசரமா அதை வந்து கைட்டி விட்டுறான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க யோகோ வந்து அங்க உறைஞ்சு போய் நிக்கிறா. அதுக்கப்புறம் அவளுக்கும் அங்க பயங்கரமா கோவம், இவன் வந்து எப்படி இப்படி பண்ணலான்னு. இதனாலே அவளும் அங்க டெரரா ஃபேஸ வச்சேன்னு சொல்றான், இந்த மாதிரி மரியாதை இதை வந்து திரும்பவும் செய் இப்படின்னு அவளும் சொல்ல இருக்க. அங்க செக்கிக்கு பார்த்தா ஒண்ணுமே புரியல. அவனும் முழிச்சுன்னு இருக்கான். ஆமா இவன் வந்து எதுக்கு இப்படி டெரரா ஃபேஸ வச்சுன்னு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஆர்ட்ஸுக்கான கிளாஸ் தான் அங்க போயின்னு இருக்கு. இந்த கிளாஸ்லயும் வழக்கு போல நம்ம செக்கியும் யோகோவும் அங்க பக்கத்துல தான் உட்காந்து இருக்காங்க. வழக்கு போல நம்ம செக்கி வந்து இன்னைக்கும் அங்க வந்து கவனத்தை செலுத்தாம அங்க ஜாலியா இருக்கான். ஏன் இத்தனைக்கும் அவன் கிட்ட ஒரு டிராயிங் புக்கு கூட இல்ல. நெக்ஸ்ட் சீன்ல பின்னாடி இருக்க ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு சாக்குராக்கா. நம்ம இந்த பொண்ணை ஷார்ட்டா சாக்குரான்னு கூப்பிடலாம். சாக்குராவும் அங்க யோகோவை பார்த்து யோசிச்சுன்னு இருக்கா, இந்த மாதிரி யோகோ வந்து ஒரு அமைதியான பொண்ணுப்பா, ஆனா இவ எப்பயுமே மத்தவங்களுக்காக ரொம்பவும் கேர் பண்ணுவா. எனக்கு வந்து அவ கூட பேசணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா நான் வந்து அவளோட ஃப்ரெண்டா மாறணும்னு எனக்கு ரொம்பவும் ஆசையா இருக்கு. ஆனா என்ன பண்றது, நாங்க இது வரைக்கும் கிளாஸ்ல ஒரு வாட்டி கூட நாங்க பேசினது இல்ல. ஏன்னா எங்களோட சீட்டும் ரொம்பவும் தூரமா இருக்கு. ஆனா இன்னைக்கு என் கிட்ட வாய்ப்பு இருக்குப்பா, இந்த மாதிரி நான் அவகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்றதுக்கு. இப்படி இவ்வளவு யோசனை இருக்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம செக்கியா தான் காட்டுறாங்க. அவன் இன்னைக்கு வழக்கம் போல அங்க படிக்கிற மாதிரிலாம் இல்ல. அவன் பார்த்தா கால்ஃப் விளான்னு இருக்கான், அதுவும் மினியேச்சரா. அந்த டெஸ்க்ல இதுக்கான ஒரு ஹோலோ இருக்கு, அதுல தான் இவன் பாலை போடணும் போல. அவனும் அங்க பாலை வந்து ஹிட் பண்ண அது பார்த்தா அங்க ஜிக்ஸாக்கா போக ஆரம்பிக்குது. ஏன்னா பெஞ்சில் வந்து நிறையவே ஸ்கிராச்சஸ்லாம் இருக்குல்ல, இதனால அதுவும் ஜிக்ஸாக்கா போது ஸ்ட்ரெயிட்டா போகாம. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க யோகோக்கு அங்க அவ்வளவு சந்தோஷம். இந்த மாதிரி இவனுக்கு இன்னைக்கு தேவைதான். ஏன்னா பயப்புள்ள இத்தனை நாள் என்ன தொல்லை பண்ணல, இன்னைக்கு அதுக்கான பலன் தான் இதெல்லாம் இப்படின்னு இவனோட பிளான் ஃபெயில் ஆகிறத பார்த்து இவன் ரொம்பவும் சந்தோஷமாயின்னு இருக்கா. ஆனா எண்டிங்ல எப்படி பார்த்தாலும் அந்த பால் வந்து உருண்டு அந்த ரவுண்டுக்கும் போய் விழுந்தது. இதை பாக்குற யோகோவும் அங்க ரொம்பவும் ஆச்சரியமாயிடுறா, எப்படி இவன் இதெல்லாம் பண்றான், ஏன்னா இது வந்து நான் எதிர்பார்க்கல இப்படின்னு அவளும் அங்க ஊத்து பார்த்துன்னு இருக்க. இதை பார்த்துன்னு இருக்க சாக்குரா வந்து அங்க ரொம்பவும் யோசிக்க ஆரம்பிக்கிறா, இந்த மாதிரி இவன் எதுக்கு அவனை பார்த்துன்னு இருக்கா, அதுவும் ஊத்து பார்த்துன்னு இருக்கா, விஷயம் சரியில்லையே, இந்த மாதிரி அவன் என்ன லவ் பண்றாளா என்ன இவனை. ஆனா இதுக்கப்புறம் அவளை பழைய விஷயத்த யோசிச்சு பாக்குறா. இந்த மாதிரி ஒரு எபிசோட்ல அந்த லவ் லெட்டர் விஷயம் வந்திருக்கும்ல, அதையும் யோசிச்சு பாக்குறா. இதுக்கப்புறம் செக்கி எதை காட்டுறாங்க, செக்கி அவங்க யோகோட சைடை பார்த்து அங்க எய்ம் பண்றான். ஆமா இவன் எதுக்கு இன்னைக்கு இங்க எய்ம் பண்றான். அப்புறம் தான் யோகோக்கே புரியுது, இந்த மாதிரி இங்கேயும் ஒரு ஹோல் இருக்கு. அவளோட கையாண்ட பார்க்க அங்கே ஒரு ஹோலை ரெண்டாவது ஹோலா உருவாக்கி வச்சிருக்கான். அதுல இத்தனைக்கும் நம்பரை கூட எழுதி வச்சிருக்கான். இந்த மாதிரி இதுதான் செகண்ட் ஹோல்னு. பாருங்கப்பா இவனோட கிரியேட்டிவிட்டிய, இந்த மாதிரி மனுஷெல்லாம் கிடைப்பாங்களா. இதையும் சாக்குரா வந்து அங்கிருந்து பார்த்துன்னு இருக்கா. அவளுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி தெரியுது. அதாவது ஏதோ இவங்க ரெண்டு பேருமே லவ்வோட பார்வையில அங்க பாக்குற மாதிரியும் தெரியுது. இதெல்லாம் பார்த்துட்டு இது என்ன நடக்குது, இது வந்து அப்பனா உண்மையிலேயே லவ் தான் போலயே இப்படின்னு இவளும் அங்க ரொம்பவும் ஷாக் ஆயிரா. இதுக்கப்புறம் அங்க இருக்க டீச்சரும் அங்க வந்து எல்லாருக்கும் சார்ட்ஸை தர ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அப்பதான் ஆர்ட்ஸோட தியரி வந்து இவங்களுக்கு புரியும்ல. இந்த டைம்ல சைட்ல வந்து நம்ம செக்கியும் அந்த பாலை வந்து ஹிட் பண்றான். முன்னாடி இருக்க பொண்ணு வந்து அந்த சார்ட்டையும் பாஸ் பண்ணி விடுறா. ஏன்னா அப்பதான் லைனா பின்னாடி எல்லாருக்கும் பாஸ் பண்ண முடியல. இதனால யோகோவும் அதை வாங்கிட்டு பின்னாடி திரும்பலான்னு திரும்புறா. ஆனா அங்க இருக்க அந்த பால் மேல இதுவும் பட்டு அந்த ஹோலும் மறைச்சிது. அந்த பாலும் டெஸ்க்கு கீழே போய் விழுந்தது. இதை பார்த்து அவனும் ரொம்பவும் ஷாக் ஆயிடுறான். இதை பாக்குற யோகோக்கும் இப்பதான் புரியுது, ஐயோ நான் வந்து என்ன காரியம் பண்ணியிருக்கேன். இதனாலே அவளும் செக்கியை பார்த்து அங்க மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறா, இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருப்பா அப்படி இப்படின்னு. ஆனா இதை பார்த்துன்னு இருக்க சாக்குரா வந்து அங்க வேற மாதிரி யோசனை இருக்கா. ஆமா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னெல்லாம் நடக்குது, இது வரைக்கும் இவங்க லவ்வோட பார்வையில பார்த்துன்னு இருந்தாங்க. ஆனா இப்போ செக்கி வந்து அங்க ரொம்பவும் கோவமா இருக்கான். ஆனா யோகோ வந்து அங்க மன்னிப்பு கேட்கற மாதிரி போஸ் கொடுத்துன்னு இருக்கா. அப்பனா இவங்களோட லவ் வந்து ரொம்பவே ஆழமானதுதான் போல. ஏன்னா இவங்களோட கண்ணிலேயே இவங்க வந்து பேசுறாங்க. யாருக்கு தெரியும் இப்படி கூட இருக்கலாம். இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் என்ன ஒன்னா வாழ்றாங்க, ஒன்னா தூங்குறது, ஒன்னா சாப்பிடுறது, ஒன்னா டிவி பாக்குறது, ஒன்னா ஸ்கூலுக்கும் வருது, யாருக்கு தெரியும் கிஸ் பண்றது கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் தான் யோகோட பார்வையும் அங்க இருக்க ஒரு பிளாக் மேல போகுது. இப்பதான் அவளுக்கு அந்த கோல்ஃபோட கான்செப்டே புரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ரியல் கோல்ஃப்ல அங்க இருக்க ஒருத்தங்க கையில உண்மையிலேயே ஒரு பிளாக் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ வந்து யோகோ கிட்டே ஒரு பிளாக் இருக்கு. இதை வந்து நான் பொடிச்சு வைக்கணும், அவன் வந்து அந்த பாலை கரெக்டா இதுக்குள்ள அடிக்கணும், அதுதான் இப்படி இவளும் இதை பத்தி எல்லாம் யோசனை இருக்க. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அவளும் அங்க வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஓ அப்பனா இந்த பிளாக் வந்து ஒரு சிம்பிளா, அதாவது இது வந்து கிஸ் பண்றதுக்கு எஸ் அர்த்தம், இவன் வந்து பிளாக தூக்கிட்டானா கிஸ் பண்றதுக்கு ஒத்துக்குனான்னு அர்த்தம் இப்படின்னு இவளும் யோசனை இருக்க. பார்த்தா யோகோவும் அதே மாதிரி தான் பண்றா, பிளாகையும் தூக்க. இதை பாக்குற சாக்குரா அவங்க ரொம்பவும் ஆச்சரியம்
ஆச்சரியமாயிரா, என்னது யோகோ வந்து அதுக்குள்ள ஒத்துக்கிட்டாளா இந்த மாதிரி கிஸ் பண்றதுக்கு. ஆனா அப்புறம் தான் செக்கியை நோட்டீஸ் பண்றான், இந்த மாதிரி அந்த பால் வந்து மேல இல்லவே இல்ல, ஏன்னா அது வந்து கீழே விழுந்திருக்கும்ல. இதனாலேயே அவனும் அங்க குனிஞ்சு அதை தேட ஆரம்பிக்கிறான். இதை பாக்குற யோகோக்கும் புரியுது பால் வந்து கீழே இருக்க போல. இதனாலே இவங்க ரெண்டு பேருமே குனிறாங்க. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க சாக்குரா தான் அங்க வித்தியாசமான யோசனை இருக்கா. ஏதோ இவங்க குனியும் போது இவங்க ரெண்டு பேருமே அங்க கிஸ் பண்ற மாதிரி எல்லாம் இவ யோசனை இருக்கா. ஆனா இவங்க எவ்வளவோ தேடி பார்த்தோம், அங்க வந்து பாலே கிடைக்கல. இதனால அவங்களும் அவங்களோட தோல்வியை அங்க ஒத்துக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப நேரமா பாலை தேடி இருப்பாங்களே, இதனால அவங்க ரொம்பவும் டயர்ட் ஆயிடுறாங்க. இதையும் சாக்குரா வந்து நோட்டீஸ் பண்ணிடுறா. ஓ, கீழே போயிட்டு அவ்வளோ வேலையா இவங்களுக்கு. இதுக்கப்புறம் அந்த ஆட்டோட கிளாஸும் முடியுது. இதனால இவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க யோகோ போயின்னு இருக்கும்போது சாக்குராவும் அங்க வந்து சொல்றா, இந்த மாதிரி நான் இதை சொல்லக்கூடாது, எனக்கும் நல்லாவே தெரியும், இருந்தாலும் நான் இதை வந்து உன்கிட்ட சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நீயும் சேக்கியும் கிளாஸ்ல வந்து தனியா இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாதுப்பா, அதுவும் நிறைய பேர் இருக்காங்க இங்க. எனக்கு வந்து தெரியும்பா, இந்த மாதிரி நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா சேக்கி வந்து எப்பயுமே இப்பதான் பண்ணிருக்கான், அதுவும் கிளாஸுக்கு இடையில. என்ன பண்றது, என்னாலேயே என்ன வந்து கட்டுப்படுத்த முடியல. நாங்க வந்து எப்பயுமே இதே மாதிரி தான் பண்ணிருப்போம். யோகோ வந்து சொல்ல போனா அந்த கேம்ஸை பத்தி தான் சொல்ல இருக்கா. ஆனா சாக்குராவோட மைண்டு அங்க வேற ஒரு விஷயத்திலயும், அதாவது கிஸ் பண்றதுலயும் தான் போயின்னு இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே சொல்ல போனா தனித்தனி விஷயத்த பத்தி தான் பேசின்னு இருக்காங்க. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கே தெரியாது இந்த மாதிரி இவங்க தனித்தனி விஷயத்த பேசுறாங்கன்னு. இதுக்கப்புறம் தான் சாக்குராவே அங்க சொல்றான், இந்த மாதிரி உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா கேளு, நான் இருக்கேன், நான் வந்து கண்டிப்பா எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் நான் உனக்கு பண்றேன். இதை பார்த்து யோகோக்கும் அவ்வளவு சந்தோஷம். பரவாயில்லையப்பா, இந்த உலகத்துல இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்களா, அதாவது யாராச்சும் இருக்காங்களே இந்த மாதிரி என்னோட பேச்சை நம்புறதுக்கு. இதனால யோகோ அங்க சொல்றான், இந்த மாதிரி நீ வந்து என்னோட ஃப்ரெண்டா மாறியா. ஆனா அங்க சாக்குரா வந்து யோசிக்கிறான், இந்த மாதிரி இவளோட வேலை எல்லாமே ரொம்ப 18+ இருக்கு, நான் என்ன இவளோட ஃப்ரெண்டா மாறணுமா. நெக்ஸ்ட் சீன்ல வந்து பாடத்தை எடுத்துன்னு இருக்காரு. இந்த மாதிரி இந்த சம் வந்து புரியுதுல, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு யோகவும் யோசிக்கிறேன், இந்த மாதிரி இந்த சம் ஆல்ரெடி எனக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கு, நான் என்ன திரும்பவும் இதை போட்டு ஆகணும், சரி என்ன பண்றது, தலையெழுத்து போட்டுதான் ஆகணும் போல அப்படின்னு இவ்வளவு யோசனை இருக்க. சைட்லயே பார்த்தா அவனும் பாக்கெட்ல இருந்து ஏதோ ஒரு பொம்மை எடுக்கிறான். பார்த்தா டெடி பேர் பொம்மை. இதையும் அவ பார்க்க அவளுக்கும் அது ரொம்பவும் பிடிச்சு போயிடுது. ஏன்னா அது ஒரு டெடி பேர்ல, எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது, எல்லா பொண்ணுங்களுக்கும் இது பிடிச்சு போயிடுது. யோகோவோ அதை பார்த்து ரொம்பவும் இம்ப்ரெஸ் ஆயிடுறா. பரவாயில்லையே, நான் வந்து இந்த சம பார்த்துன்னு இருக்கிறதுக்கு நான் வந்து சேக்கியே பார்த்து இருக்கலாம் போல. ஏன்னா பைப்புல எப்பயுமே தான் வித்தியாசமா பண்றான், இன்னைக்கு கொஞ்சம் இன்னமும் வித்தியாசமா பண்றான், பார்க்கலாம் இன்னைக்கு என்ன பண்றான்னு. இதுக்கப்புறம் அந்த பேருக்கு அவனும் ஏதோ ஒரு வைனாக்குள்ளரையும் மாட்டி விடுறான். இதை பாக்குற அவளும் அங்க ரொம்பவும் சந்தோஷமாயின்னு இருக்கா. இது வந்து ரொம்பவே கியூட்டா இருக்கு. இந்த பேர் வந்து எவ்வளவு கியூட்டா இருக்குன்னா, இன்னைக்கு மொத்த நாளுமே நான் அதை பார்த்துன்னு இருக்கலாம் போல. இந்த செக்கி வந்து இன்னைக்கு தான் நல்ல வேலையை பண்ணியிருக்கான், அதாவது எனக்கு பிடிச்ச கேம் விளான்னு இருக்கான் இப்படின்னு இவளும் அங்க பார்த்துன்னு இருக்க. இப்போதான் அவளே யோசிக்கிறான், ஆமா இந்த இடம் எதுக்கு அமைதியா இருக்கு, அதுவும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு ரொம்பவும் சீரியஸா இருக்காங்க. அப்புறம் தான் அவளே நோட்டீஸ் பண்றான், இந்த மாதிரி அங்க ஒரு பேர் வந்து ஏறின்னு இருக்கு, இது என்ன இன்னொரு பேர் இருக்கு, அதுவும் அந்த பையன் மேல ஏறின்னு இருக்கு. இதை பார்த்தோன்னே அவ்வளவு செக்கி கிட்ட சொல்றா, இந்த மாதிரி நீ இப்படி பண்ணக்கூடாது, அவன் வந்து சீரியஸா இந்த லெசனை வந்து கவனிச்சுன்னு இருக்கான், நீ வந்து இந்த மாதிரி டைம்ல அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுவும் பேர் வேற பின்னாடி வச்சுன்னு இருக்க. ஆனா அப்புறம் தான் அவளே நோட்டீஸ் பண்றா, இந்த மாதிரி அந்த பேர் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா மேல நகர்ந்து போக ஆரம்பிக்குது. அட இது வந்து எப்படி நகருது. ஆனா அப்புறம் தான் அவளே மேல பார்க்க, அங்க பார்த்தா மேல ஏதோ ஒரு கிளிப்பும் இருக்கு. ஓ இப்பதான் எனக்கே புரியுது, இந்த மாதிரி கயிறை வச்சுதான் இந்த பையன் இழுத்துன்னு இருக்கானா. ஆனா எதுக்கு அவன் இப்படி பண்ணிருக்கான். ஆனா அந்த பையன் நோட்டீஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான், அதனாலதான் இவன் பொறுமை எழுத்துன்னு இருக்கானோ. ஆனா அதுக்குள்ளேயே அந்த பையனும் எரேசர் எடுத்து அந்த பேஜை பயங்கரமா அழிக்க ஆரம்பிக்கிறான். இதனால என்னாச்சு தெரியல, அவனோட முதுவாங்க பயங்கரமா அதான் அந்த பியூரம் அப்படில. அப்புறம் தான் நம்ம யோகோக்கே புரியுது, இந்த மாதிரி அவனோட காலரு அது வந்து அங்க தடுக்குது. அந்த காலர் வந்து ஏதோ மவுண்டனோட ஒரு கல்லு வந்து மறைக்கிற மாதிரி இருக்கு. இதனாலே அவனும் பொறுமையா இழிக்க ஆரம்பிக்க. ஆனா திடீர்னு அவனும் நோட்டீஸ் பண்ணிடுறான், அந்த பையனும் கையெத்து சொரியலான்னு வர. இதை பாக்குற இவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமாயிறாங்க, போச்சுடா அவ்வளவுதான் அந்த பியர் செத்து போயிடுச்சு இப்படின்னு யோசிக்க. ஆனா அதுக்குள்ள அந்த பியரை வந்து இவன் தொடல, அவன் சைடு அவங்களும் கவனமா அது மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான் என்னோட குட்டி பேர் வந்து ஏற போகுது இப்படின்னு இவங்களும் அங்க பார்த்துன்னு இருக்காங்க. அதுவும் அங்க கொஞ்சம் பார்த்து இவங்களும் திரும்பவும் அங்க படிக்கிற மாதிரியும் படுக்கிற மாதிரியும் ஆக்டிங் பண்ண இருக்காங்க. டேய் செக்கி பையில ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னடா இந்த மாதிரி நீ பண்ணாதன்னு, இதுக்காக தான் புரியுதா. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா அது ஒரு டிரைவிங் ஸ்கூலு. எனக்கு இப்பதான் புரியுது, இந்த மாதிரி செக்கியும் வந்து இங்க டிரைவிங் பண்ணி டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலாம் தான் இங்க இது டிரைவ் பண்றான் போல. ஆனா அதுக்குன்னு இந்த பெஞ்சில் அவன் வந்து டிரைவ் பண்ண போறான். இவனை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் தான். இந்த சைடு செக்கியும் அந்த ரிமோட் கண்ட்ரோல் காரை வந்து பயங்கரமா ஊத்து பார்த்துன்னு இருக்கான், இது வந்து கரெக்டா இருக்கா இல்லையான்னு. ஆனா இதுக்கப்புறம் தான் அவனே அதை சுவிட்சை போட்டு ஆன் பண்றான். ஆனா அது ரொம்பவும் ஸ்லோவா போகுது. என்ன பண்றான் இவன் வந்து எவ்வளவு ஸ்லோவா ஒரு காரை டிரைவ் பண்ணிருக்கான். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம செக்கி பார்த்தா பொறுமையா ஒவ்வொரு டர்னையும் அங்க வந்து கிராஸ் பண்ணினே
பண்ணாமே போறான். ஆனா கடைசியில ஒரு டர்ன் எடுக்கும்போது தெரியாதனமா அந்த பிளாட்ஃபார்ம் மேல ஏத்திடுறான். ஐயோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், டிரைவிங் ஸ்கூலோட லாவியை நான் உடச்சிட்டேனே இப்படின்னு இவனும் ஷாக் ஆயிட்டு அதை திரும்பவும் பேக் சைட்லயும் எடுக்கிறான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க யோகவும் யோசிக்கிறான், என்ன பண்றான் இவன், ஏன்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார சாதாரணமா எப்படி வேணா ஓட்டலாம், ஆனா இவன் அனைத்துக்கு ஸ்லோவாகவும் ஓட்டுறான். அதுக்கும் மேல இது வந்து ரொம்பவும் போரிங்கா இருக்கு, இதெல்லாம் ஒரு கேம்னு வேற இதை விளாண்டு இருக்கான், இதுல என்ன ஃபன் இருக்கோ, எனக்கு வந்து இதை பார்க்க பார்க்க இன்னமும் வெறுப்பா இருக்கு, நான் டயர்ட் தான் இருக்கேன். ஆனா இதுக்கப்புறமா செக்கி வந்து அங்க விடாம ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஏதோ ஒன்று கட்டி வச்சிருக்கான், அது மேலேயே இவனை ஏத்த. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தும் போது அது வந்து ஒரு மாதிரி சரிவா இருக்கா, இதனால அதால ஏறவே முடியல, அப்படியே காரம் கவுண்டுக்குது. இதை பாக்குற அவன் ரொம்பவும் டிப்ரெஸ்ட் ஆயிடுறான். ஐயோ நான் வந்து இன்ன காரியம் பண்ணிருக்கேன். ஆனா இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க யோகவும் சொல்றான், என்னது சாதாரணமான இதுக்கு போய் இப்படி டிப்ரெஸ்ட் ஆகுறானா. ஆனா செக்கியால அங்க கொஞ்சம் கூட அதை தாங்கிக்க முடியல, அவன் மொத்தத்தையும் அப்படியே கலைச்சு விட்டுறான். என்ன இவன் அதுக்குள்ளேயே இதை கலைச்சிட்டான், இதுல என்ன அவ்வளவு டிப்ரெஷன் இவனுக்கு இந்த சமைக்கிறான். என்ன இவன் ரெண்டாவது வாட்டி விளாடுறான் அதிசயமா. ஆனா இவன் வந்து ஆல்ரெடி இதை தூக்கி போட்டான் தான் நான் நினைச்சிருந்தேன். ஆனா அப்புறம் தான் அவளே அங்க கையை நோட்டீஸ் பண்றா, அங்க நிறையவே பேண்டேஜஸ் எல்லாம் இவன் ஓட்டி வச்சிருக்கான். இவன் வந்து எவ்வளவு நேரமா இதை ட்ரைனிங் எடுக்கிறான், ஏதோ ப்ரொஃபஷனல் மாதிரி இங்க பேண்டேஜ் எல்லாம் ஓட்டி வச்சிருக்கான். இப்படி உள்ள சொல்லிருக்கேன். அந்த கார் பார்த்து திரும்பவும் அதே எத்துக்கு வந்து நிக்குது. இதை பார்த்து பைய போலியும் அங்க ரொம்ப சீரியஸ் ஆயிடுறான். அவனும் அதே சீரியஸோட அந்த காரையும் கொஞ்சம் கொஞ்சமா அதை கிராஸ் பண்றான். எப்படி அவனும் கிராஸ் பண்ணிடுறான். கிராஸ் பண்ணோடனே அவன் மூஞ்சில ஒரு பயங்கரமான சிரிச்சு ஏதோ ஒன்று பண்ணிருக்கான். இதை பாக்குற யோகோக்கும் அங்க ஒன்றும் புரியல. ஆமா இந்த பையன் வந்து என்ன பண்ணிருக்கான், அதான் அதை முடிச்சிட்டானே. ஆனா அப்புறம் தான் இவளை உத்து பாக்குறான். இந்த மாதிரி அவனோட கையில பார்த்தா குட்டி வந்து டிரைவிங் லைசன்ஸும் இருக்கு. அட பாவி, இதுக்காக தான் நீ எவ்வளவு நேரமா காத்து நிந்தியா, இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கியா இப்படின்னு இவளும் யோசனை இருக்க. சைட்ல பார்த்தா அவனும் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கான், ஏன்னா அந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து அவனுக்கு கிடைச்சிருச்சுல. இந்த சைடு யோகவும் யோசனை இருக்கான், என்னதான் இது ஃபேக்கா இருந்தாலும் இந்த மாதிரி சிரிப்பை நான் அவனோட முகத்துல நான் பார்த்ததே இல்லை. ஆனா ஒரு வகையில பார்த்தா நம்மளுக்குன்னு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனா அந்த காரும் கியூட்டா தான் இருந்தது, ஏன்னா அது குட்டியா ரொம்பவும் கியூட்டா இருந்தது. இப்படி இவ்வளவு யோசனை இருக்கும்போது டீச்சர் அங்க லெசன் எடுத்துறாரு. இந்த மாதிரி நான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமை யார் வந்து சால்வ் பண்றீங்க. அங்க பார்த்தா செக்கி கையை தூக்கின்னு இருக்கானா. இதை பாக்குற டீச்சர் என்ன நினைக்கிறாரு, ஓ பரவாயில்லப்பா செக்கி, இந்த மாதிரி நீ படிப்பாளி ஆயிட்டியா, வா வா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஆனா இதை பார்த்துன்னு இருக்க செக்கி பார்த்தா அப்படியே சைட்ல பாக்குறான். என்னது நீ வந்து என்ன பாக்குற, அப்படின்னா நான் என்ன உனக்கு வந்து சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுமா என்ன. ஆனா அதுக்கெல்லாம் நான்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன்பா, ஏன்னா நீ வந்து டாயை வச்சு விளாடுற பையன், என்னாலலாம் ஹெல்ப் பண்ண முடியாது, நீயே பாத்துக்கோ. ஆனா அங்க செக்கி பார்த்தா டிரைவிங் லைசன்ஸோட காப்பி எடுத்து காட்டுறான். இந்த மாதிரி உனக்கும் டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கும்பா. இதை பாக்குற அவளுக்கும் புரியுது, அப்போனா எனக்கும் கிடைக்கும்ல, அப்போனா நான் வேணா ஒத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் இப்படின்னு அவளும் அங்க புக்கை வைக்கலான்னு போவேன். அப்புறம் தான் செக்கி அங்க ஜாய்ஸ்டிக் எடுத்து காட்டுறான். இதை பார்த்தோன்னே அவளுக்கும் புரிஞ்சு போயிடுது, அப்போனா நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் நான் படிக்கணும், படிச்சக்கப்புறம் நான் அதுல பாஸ் ஆகணும், பாஸ் ஆனக்கு அப்புறம் தான் நான் காரை ஓட்டணும், காரை ஓட்டினக்கு அப்புறம் தான் எனக்கு லைசன்ஸ் வரும், அதுவும் ஃபேக்கான லைசன்ஸ், எனக்கு அப்படிப்பட்ட லைசன்ஸே தேவையில்லப்பா இப்படி இவ்வளவு சொல்ல. அங்க டீச்சரை பார்த்தா கூப்பிடுறாரு, ஹே செக்கி என்னப்பா ஆச்சு, நீ வந்து சால்வ் பண்ணலையா. ஆனா செக்கி பார்த்தா சைட்லயே பார்த்துன்னு இருக்கான், ஆனா அவ கண்டுக்கிற மாதிரியே இல்ல. நெக்ஸ்ட் சீன்ல உங்க டீச்சர் சொல்லிருக்காரு, நீங்க வந்து இதை ரிப்பீட்டேட்டிவா பண்ணணும், அதாவது நீங்க ஸ்விம்மிங் பண்ணும்போது முழுங்கிட்டாலோ இல்ல உங்க மூக்குல தண்ணி எட்டாலோ முடிய போது, இருந்தாலும் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் டைம் இருக்கு, அதனால நீங்க என்ன பண்ணுமோ இந்த ஸ்விம்மிங் பூல்ல நீங்க வந்து பண்ணலாம். இதனாலேயே அங்க இருக்க பசங்க அங்க உற்சாகமா அதுக்குள்ள போய் குதிக்கிறாங்க. இதை பார்த்த டீச்சரும் கத்துறாரு, ஏய் நீ வந்து இப்பெல்லாம் டைவ் அடிக்க கூடாதுப்பா, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ. இதுக்கப்புறம் அங்க நிறைய பேரும் ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு யோகோவும் அவளோட ஃப்ரெண்டு கூட இருக்கா. நம்ம யோகோவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதாவது ரூமி, அதாவது மத்தவங்கலாம் இவள ரூமின்னு தான் கூப்பிட்டாங்க, சோ நம்ம இனிமே ரூமின்னு கூப்பிடலாம். ஏ ரூமி நம்ம ஸ்விம் பண்ணலாம் நீ வா. ஆனா ரூமி பார்த்தா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்றா. அப்புறம் தான் இவளை தேடுறா, பார்த்தா செக்கி அவளை கண்டுபிடிச்சிடறா. அவன் அங்க என்ன பண்ணிருக்கான், இந்த மாதிரி ரோபோட்ஸை அப்படியே விட்டு போயிட்டானா, அப்போ இந்த ரோபோட்ஸோட நிலைமை. ஆனா இவங்க இன்னமும் கியூட்டா அதை பண்ணினே தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல அவளும் அங்க தேடின்னு இருக்கா, இந்த மாதிரி நான் இவங்களை எங்க வைக்கிறது, இந்த மாதிரி விசிபிளான இடத்துல வைக்கணும் இப்படின்னு இவளும் தேட ஆரம்பிக்க. அங்க பார்த்தா செக்கி ஆல்ரெடி நிறைய செட்டப் ரெடி பண்ணி வச்சிருக்கான். பரவாயில்லையே இதுவும் நல்ல ஐடியா தான், இங்கே அவளும் அங்க வச்சிடறா. பரவாயில்ல செக்கி வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிருக்கானா, இந்த ரோபோட்ஸுக்கு நல்லதா போச்சு, இப்போதான் இது பாக்குறதுக்கே கியூட்டா இருக்கு, இதுதான் ஒரு ரோபோட் ஃபேமிலி இப்படின்னு இவ்வளவு அங்க ஸ்விம் பண்ணலான்னு போவேன். ஆனா அதுக்குள்ள அங்க பார்த்தா அந்த பையன் அந்த ரோபோட் ஃபேமிலியை பாத்துறான். என்னது இது, இந்த ரோபோட் வந்து ஸ்விம் பண்ற மாதிரி எல்லாத்துக்கும் தயாரா வந்திருக்க மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. சரி பரவாயில்ல இதுவும் ஜாலியா தான் இருக்கும், ரோபோட்டே நீ வந்து ஸ்விம் பண்ணும் இப்படின்னு உசாவாவும் அந்த ரோபோட்டை அங்க பார்த்தா தூக்கி போட்டுறான். இதை பாக்குற யோகோவும் அங்க சொல்றா, அடே உசாவா நீ, நான் வந்து அவங்களோட பேரண்ட்ஸுக்கு என்ன பதில் சொல்றது, ஐயோ இந்த வேவ்ஸ் வந்து இப்படி
இப்படி தூக்கின்னு போயிடுச்சு அநியாயமா இப்படின்னு இவ்வளவு அழுதுன்னு இருக்க. ஆனா அதுக்குள்ள அங்க இருக்க இன்னொரு பொண்ணு கூப்பிடுது. ஏய் யோகோ, நீ வந்து வரலையா? நான் வந்து அப்பயே கூப்பிட்டேன்ல, வா ஸ்விம் பண்ணு. ஆனா அப்புறம் தான் யோகோவே நோட்டீஸ் பண்றான், இந்த மாதிரி அவளோட முடியில பார்த்தா அங்க மாட்டின்னு இருக்க அந்த பொம்மை. இதை பார்த்தோன்னே அவளை சொல்றான், இந்த மாதிரி நீ அங்கே அசையாத, நானே அங்க வரேன் இப்படின்னு வேகமா அதுக்குள்ள குதிக்கிறா. இதை பார்த்த டீச்சர் அங்க பயங்கரமா கத்துறாரு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல இந்த மாதிரி நீங்க டைவ் அடிக்க கூடாதுன்னு. இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காம அவளும் அங்க நீந்தி வர ஆரம்பிக்கிறா. இப்பதான் சிக்கிய பின்னாடி நோட்டீஸ் பண்றான், அந்த பொம்மையை இவன் பாத்துறான். இதுக்கப்புறம் யோகோவோ அங்க அந்த பொம்மையை தேட அங்க பார்த்தா அந்த பொம்மையை காணோம். எங்க போச்சு, அவன் எங்க போனான்? ஆனா கடைசி வரைக்கும் அவளுக்கு கிடைக்கவே இல்லை. இந்த சைடு நம்ம ஆளு பார்த்தா அந்த ரோபோட்ஸை வச்சு பயங்கரமா விளான்னு இருக்கான். பின்னாடி உஷாவா வந்துட்டு, என்னப்பா நீ வந்து தனியா இருக்க, வரலையா? என்னப்பா நீ வந்து ஒரு வியர்டானவன் தான், போ இப்படின்னு அவனும் போக ஆரம்பிக்கிறான். இந்த சைடு இன்னமும் யோகோ அதுல தேடின இருக்கா. எல்லாருமே வெளில வந்துடுறாங்க. அங்க இருக்க அவளோட ஃப்ரெண்டோ சொல்றா, ஏய் யோகோ, எல்லாருமே வந்துட்டாங்க, நீ வரலையா? ஆனா பார்த்தா இன்னமும் அந்த பொம்மையை தேடின இருக்கா. அவங்க அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? அந்த பொம்மையோட அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட போறாரு. அதுக்கும் மேல அவங்க அம்மா வந்து ஈகரா அந்த பொம்மைக்கு குக் பண்ணணும்னு ஆசையா இருந்தாங்க. இப்போ வந்து அந்த பொம்மை இல்லைன்னா என்ன ஆகும் அவங்களோட நிலைமை இப்படின்னு இவ்வளோ அங்க பூந்து தேடின இருக்கா. இதை பாக்குற டீச்சரும் அங்க பயங்கரமா கத்துறாரு, ஏய் எவ்வளோ டைம் ஆயிடுச்சு, நீ வந்து என்ன பண்ண இருக்க? நீ வந்து இன்னமும் பிளான்ல இருக்கேன், அதுக்குள்ள நீந்தி விளாடணும்னு. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு யோசிக்கிறான், நான் வந்து நினைச்சு கூட பாக்கலப்பா யோகோ வந்து இந்த மாதிரி எவ்வளோ சைல்டிஷா இருப்பான்னு, எனக்கு அப்புறமா காட்டு. ஆனா இந்த சைடு நம்ம செக்கி கிட்ட இருக்க பசங்களும் சொல்றாங்க, ஏ செக்கி, இதை வந்து நீயா உருவாக்குன? இந்த லஞ்ச் வந்து அப்படியே அற்புதமா இருக்கு. ஏன்னா இதை நீ உருவாக்குன்னு சொன்னா இந்த பையன் சாம்பி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவான்னு. அது சாப்பிட்ற பொருள் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்குன்னு அதை வந்து அப்படியே சாப்பிடணுமா என்ன? கொஞ்சம் பொறுமையா ஜென்டலா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கும். இப்படி இவ்வளவு அதை பத்தி யோசனை இருக்க. அங்க இருக்க அந்த பொண்ணுங்களை கேக்குறாங்க, ஆமா யோகோ, உனக்கு வந்து என்ன ஆச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு இவ்வளவு சொல்ல, இதை பாக்குற அவங்களும், ஹேய் நீ வந்து உண்மையிலேயே வியர்டு தான்ப்பா இப்படி இவங்கள சிச்சுன்னு இருக்க. அங்க பார்த்தா செக்கியும் அங்க சாப்பிட ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க. அவ்வளவு யோசிக்கிறான், இந்த மாதிரி செக்கி எப்பயுமே இப்ப தானே, நம்ம அதை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்ல. அவன் வந்து அதை சாப்பிட்டான்ல, எப்பயாச்சும் நான் நிம்மதியா சாப்பிடலாம் இப்படின்னு அவளும் சாப்பிட ஆரம்பிக்க. ஆனா செக்கி எதுக்கோ இவ்வளவு பாக்குறான். ஆனா அங்க பார்த்தா இதே மாதிரி நிறைய ஆக்டோபஸ் அவன் செஞ்சு வச்சிருக்கான். இதையே ஒரு சைட் டிஷ்ஷா வேற வச்சிருக்கானா. இதை பார்த்து அவ்வளோ ஒரு மாதிரி ஆயிடுறான். என்னது இது? அப்போனா எவ்வளோ ஆக்டோபஸ் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுமா? செக்கி அங்க தூக்க ட்ரை பண்றான். இருந்தாலும் அவனோட சாப்ஸ்டிக் அது வந்து நகரவே மாட்டேங்குது. என்னதுரா ஆச்சுன்னு அவ்வளோ உத்து பார்க்க அங்க பார்த்தா ஒவ்வொரு ஆக்டோபஸையும் அது பார்த்தா பிடிச்சி வச்சிருக்கு. இந்த மாதிரி நீ போக கூடாது, நான் உன்னை விட மாட்டேன்னு. இதை பாக்குற யோகோக்கும் அவ்வளோ சந்தோஷம். இந்த மாதிரி அதுங்களை டீம் ஒர்க்கா செயல்பட்டா உயிரோட இருக்கணும்னு. ஆனா அதுக்குள்ளேயே செக்கியும் அங்க அதை முறைச்சு பாக்குறான். அதுதான் அவனோட சாப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அதுல ஒரே ஒரு குத்து தான். இதனால எல்லாத்தையும் ஒரேடியா தூக்கிடுறான். இதை பார்த்து அவளும் ரொம்ப பயந்து போயிடறா. அவனும் மனசாட்சியே இல்லாம அது எல்லாத்தையும் அப்படியே வாயில போட்டு ஒரே அமுக்கா அதை கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான். இதை பாக்குற யோகோவோ யோசிக்கிறான், இந்த மாதிரி இவனுக்கு கருணை காட்டணும் கூட தெரியலையா இந்த மாதிரி குட்டி ஜீவராசி கிட்ட. இவனை பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு, ஏதோ ஒரு டைட்டன் வந்து அங்க இருக்க மனுஷங்களை சாப்பிடுற மாதிரி இருக்கு. அப்பனா செக்கி வந்து இந்த வாட்டி ஒரு டைட்டனா அவன் வந்து இறக்கமே இல்லாம மொத்த மனுஷங்களை சாப்பிடுறான். இவன் இறக்கமே இல்லாம அந்த ஆக்டோபஸ் வில்லேஜை தாக்கின்னு இருக்கான். அதுவும் கியூட்டான ஆக்டோபஸ். இந்த சைடு செக்கியும் எடுத்து சாப்பிடலான்னு அங்க ட்ரை பண்றான். ஆனா அங்க திடீர்னு இன்னொரு ஆக்டோபஸ் அதை பிடிச்சது. அதுவும் ஆர்மர்லாம் போட்டுன்னு இருக்கு. அது கையில ஒரு வெப்பனும் இருக்கு. பயங்கரமான ஆக்டோபஸ் போல அது. இதுதான் அங்க வந்து ஹீரோ போல இந்த மாதிரி மத்தவங்களை காப்பாத்தணும்னு. அப்பனா இந்த ஆக்டோபஸால அந்த செக்கி டைட்டன் கிட்ட இருந்து இந்த ஆக்டோபஸ் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியுமா? அப்பனா இந்த ஹீரோ ஆக்டோபஸால காப்பாற்ற முடியுமா இப்படின்னு இவ்வளவு யோசனை இருக்கு. ஆனா செக்கி பார்த்தா நார்மலா அதை சாப்பிட்டுறான். இதை பார்த்து அவ்வளோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். என்னதுரா நீ வந்து இப்படி பண்ற? அது வந்து ஒரு ஹீரோ ஆக்டோபஸ், நீ நார்மலா சாப்பிட்டுட்ட. இதை பார்த்து அவ்வளோ ஆச்சரியமா இருக்க. அங்க சாப்பிட்டு இருக்கும்போது அவனுக்கும் அது தொண்டையில மாட்டிக்குது போல. இதனால அவனும் இரும்ப ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க பசங்களும் கேக்குறாங்க, ஆமா செக்கி நீ வந்து நல்லா தானே இருக்க, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? ஆனா இதை பாக்குற யோகாக்கே அவ்வளவு சந்தோஷம். இந்த மாதிரி நான் இவன் இந்த மாதிரி ரியாக்ஷன் குத்தலாம் நான் பார்த்ததே இல்ல. ஏன்னா இவன் ஈவலான யோகாவா இருப்பாளோ. ஆனா செக்கிலாம் இந்த மாதிரி பண்ணது இல்லப்பா. இதெல்லாம் அவ்வளவு கண்டுக்காம அங்க உட்காந்து சாப்பிட்டு ஆரம்பிக்கிறான். நான் வந்து எதுக்கு செக்கி மேல அவ்வளவு கவனத்தை செலுத்துறேன்? லஞ்ச் தானே, லஞ்ச் வந்து ஒரு நார்மலான விஷயம். அதுல வந்து இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கிறது சகஜம் தான். ஆனா அதுக்குள்ள இவ்வளவு சைல பார்க்க அங்க பார்த்தா செக்கி அங்க டயர்ட் ஆயிட்டு இருக்கான். அதெல்லாம் சாப்பிட்டு இதை பாக்குற யோகோக்கும் அவ்வளவு சந்தோஷம். எப்படி இவன் டயர்ட் ஆயிட்டானா இதுக்கு மேலேயும் அந்த ஃபேமிலியை இவனால தொல்லை பண்ண முடியாது. இப்பயாச்சும் அதுங்கள நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியுமே இப்படின்னு இவ்வளவு ரொம்ப சந்தோஷமா இருக்க. இதை பாக்குற இந்த பொண்ணுங்களும் கேக்குறாங்க, ஆமா நீ வந்து சந்தோஷமா இருக்க, என்ன ஆச்சு உனக்கு? அதான் நான் தான் சொன்னல இந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு. இப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க. அங்க பார்த்தா செக்கி பக்கத்துல இருக்க பசங்களும் சொல்றாங்க, இந்த மாதிரி நீ வந்து அதை சாப்பிடலன்னா நான் சாப்பிடுவா. இதை கேக்குற செக்கி அங்க ஒத்துக்க அவங்க ரெண்டு பேரும் அந்த சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி அதை குத்தி கொலை பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. இதை பாக்குற யோகோ அங்க ரொம்ப சோகமாயிடுறான். இந்த மாதிரி 4 பேர் தான் இருந்தாங்க, அவங்களே விட்டு வைக்கல, அந்த ஃபேமிலி மொத்தத்தையும் கொலை பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து அவளும் அங்க அழுவ ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நான் என்ன பண்றது, நான் யாரு கையில போய் பதில் சொல்றது? இப்படி இவ்வளவு அங்க ரொம்ப சோகமா இருக்க. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த பொண்ணுங்களும் கேக்குறாங்க, ஏய் யோகோ இன்னைக்கு வந்து என்ன ஆச்சு, நீ வந்து எதுக்கு ரொம்ப சோகமா இருக்க, ஏதாச்சும் ஆயிடுச்சா என்ன? ஆனா அதுக்குள்ள சைட்ல பார்த்தா அந்த பசங்களும் அங்க பேசின்னு இருக்க. செக்கி அங்க ஒரு டப்பா எடுத்து காட்டுறான். இதை பாக்குற
அவங்களும் ஆச்சரியமாயிராங்க. ஹே செக்கி, நீ தான் இதை செஞ்சியா? பாக்குற யோகோ வந்து ரொம்பவும் இதுவாயிரா. என்னது இன்னொன்னா? வேணாண்டா, இதுக்கு மேல நீங்க கொலை பண்ணாதீங்க. டீச்சர் சொல்ல இருக்காரு, இந்த மாதிரி நான் கையில ஒரு டிராயிங் வச்சிருக்கேன்ல, இதை வந்து நீங்க உடன் போர்ட்ல வந்து செய்ய போறீங்க. அதாவது உங்க கையில இருக்க உடன் போர்டு அதுல தான் நீங்க செய்யணும். இதையும் நம்ம சாக்குரா பார்த்து யோசனை இருக்கா, இந்த கிளாஸ் வந்து எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஆனா இன்னைக்குன்னு பார்த்து நம்ம யோகோ வந்து ஆப்சென்ட் ஆயிட்டா. ஏன்னா அவளுக்கு கோல்டு பிடிச்சிருக்கா. ஆனா சாக்குராவும் அங்க செக்கியை பார்த்து சொல்றா, இந்த மாதிரி செக்கி வந்து கண்டிப்பா சோகமா இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனோட ஆளு வந்து வரல. சோ அதனால தான் இன்னைக்கு அப்செட்டா இருக்கான் போல. இப்படி இவ்வளவு யோசனை இருக்க அங்க பார்த்தா செக்கியும் பெஞ்சுக்குள்ள ஏதோ ஒருத்த நோண்டி எடுக்கிறான். அதுவும் மாதிரி யோசிச்சிடறா. அப்பனா இவங்களுக்கு இடையில ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கு போல. இதனால தான் இவன் வந்து தனியா இங்க லோன்லியா விளான்னு இருக்கான். இப்படி இவ்வளவு யோசனை இருக்க அங்க பார்த்தா செக்கியும் அந்த சும்மா ரெஸ்லரை அப்படி தள்ளி விட்டுறான். இதை பாக்குற செக்கியும் அந்த ரெஸ்லரை தூக்கி அங்க பார்த்தா டேப் எல்லாம் விட்ட ஆரம்பிக்கிறான். இதை பாக்குற அவளுக்கு அங்க ஒண்ணுமே புரியல. ஆமா, இவன் வந்து என்னதான் பண்ணிருக்கான். ஆனா அப்புறம் தான் இவளை நோட்டீஸ் பண்றான், இந்த மாதிரி அந்த ரெஸ்லரை ஃபுல்லாவே இவன் கட்டு போட்டு வச்சிருக்கான். அதாவது பேண்டேஜா இருக்கான். ஓ, இப்பதான் எனக்கே புரியுது, இந்த மாதிரி இவன் கொஞ்சம் பைத்தியம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அதாவது இவன் வந்து சைல்டிஷா பிஹேவ் பண்ணிருக்கான்ல, இதனாலதான் யோகோ வந்து வரதே இல்லை போல. இவனோட பிஹேவியரை பார்த்து தான் வரது இல்லை போல. இதனால தான் அவளும் அங்க பார்த்துன்னு அழுதுன்னு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா இவன் பார்த்தா அதெல்லாம் கண்டுக்காம ஜாலியா விளான்னு இருக்கான். இப்ப நான் என்ன பண்றது இப்படின்னு இவளும் அங்க புலமின்னு இருக்கா. இந்த சைடு அவனும் டேப் எல்லாம் ஓட்டிட்டு அங்க திரும்பவும் மேட்ச் ஆரம்பிக்கிறான். அங்க பார்த்தா அந்த பொம்மைக்கு சில பல மாடிஃபிகேஷனும் பண்ணிருக்கான். அது பார்த்தா டேங்க் எல்லாம் வச்சு நாங்க வந்து அந்த பொம்மையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அந்த பொம்மை மேல ஏற இதை பாக்குற அவளும் அங்க அப்படியே விழுந்துடுறா. அங்க சாக்குராக்கும் எதுவும் புரியல. ஆமா, இவன் வந்து என்ன பண்ணிருக்கான், எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் இவளே அங்க யோசிச்சு பாக்குறா. இப்பதான் எனக்கு புரியுது, இந்த மாதிரி சேக்கி தான் அந்த கட்டு போட்ட பொம்மை. ஏன்னா அவன் மேல அவ்வளவு ஊன்ஸ் இருக்கு. அதாவது அவனோட இதயம் எவ்வளவு காயமா இருக்கு. இப்படி இவ்வளவு யோசனை இருக்க இந்த சைடு அவன் திரும்பவும் அந்த கேம் ஆரம்பிக்கிறான். அங்க பார்த்தா இவன் ஆப்போனன்ட்டை இன்னமும் பலசாலி அங்க எத்தனை வந்துடுறான். இதை பாக்குற அவளும் அங்க இன்னமும் வித்தியாசமால யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பனா இவ்வளவு பெரிய ஆப்போனன்ட் அவன் வந்து எப்படி தடுப்பான்? அப்பனா இவனோட மனநிலை எவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கா. இவன் அன்சைட்டி, கில்ட்டு, அதுக்கும் மேல இவனையே பிளேம் பண்ணிருக்கான். இதனாலதான் இவன் தனியா விளான்னு இருக்கான்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு பெரிய சண்டை போயிருக்கா அப்போ நான் இல்லாத போது. ஆனா செக்கி பார்த்தாங்க ரொம்ப ஜாலியா அதை என்ஜாய் பண்ணி விளான்னு இருக்கான். ஆனா இதை பார்த்துன்னு இருக்க அவர் ரொம்ப சோகமாயின்னு இருக்கா. இந்த மாதிரி நான் என்ன பண்றது, நான் வந்து ஏதாச்சும் பண்ணணுமே. என் முன்னாடியே இவன் வந்து எவ்வளவு கஷ்டத்துல இருக்கான். என் முன்னாடி ஒருத்தங்க கஷ்டத்துல இருந்தா நான் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். இருந்தாலும் என்னால எதுவும் பண்ண முடியலையே. இதனாலே அவளும் அங்கிட்டு இங்கிட்டு கால் ஆட்டின்னு இருக்க அங்க ஒரு சேரும் இருக்கு. அது மேல பட அந்த பெஞ்சில பட்டு அந்த பொம்மை வந்து அப்படியே விழுந்தது. இதனால அந்த ஹீரோ பொம்மை அது ஜெயிச்சுது. இதை பாக்குற அவனுக்கும் அங்க ஒன்னும் புரியல. இந்த யோகோட சேர் தான் இதை வந்து தள்ளி இருக்கு. இதை பார்த்து அவனும் வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது யோகோ வந்து இங்க பேயா வந்து தள்ளி விட்ட மாதிரி யோசிக்கிறான். அங்க யோகோட பேயும் சொல்லுது, இந்த மாதிரி எவ்வளவு தைரியம் தான் என்னோட பொம்மையை எவ்வளவு கொடுமை பத்துவேன், நான் வந்து உன்னை கஸ் பண்றேன் இப்படின்னு அதுவும் அங்க சொல்ல. இதை பார்த்து அவனும் ரொம்ப பயந்து போயிடுறான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க சாக்குராவோட பார்வையில அது வித்தியாசமா தெரியுது. அதாவது இவன் திரும்பவும் ரொமான்டிக்கான பார்வையில பார்த்துன்னு இருக்க மாதிரி அவளுக்கு தெரியுது. ஸோ இவன் வந்து திரும்பவும் அந்த பார்வையை பார்க்க ஆரம்பிச்சிட்டானா, அப்போ இவன் நார்மல் ஆயிட்டானா. இந்த சைடு செக்கியோ பொம்மையை தூக்கி உள்ள வைக்கிறான். இதை பார்க்குற சாக்குராக்கும் அவ்வளோ சந்தோஷம். பரவாயில்லையே, இவன் வந்து புரிஞ்சுக்கினானே, இப்போதான் இவங்க கப்பல்ஸா திரும்பவும் மாற போறாங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் இவங்க லைஃப்ல நிறைய பிரச்சனை வந்தாலும் இவங்க வந்து கப்பல்ஸா தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இருக்கு இப்படின்னு இவ்வளோ ரொம்ப சந்தோஷமா அங்க அழுதுன்னு இருக்கா. அடுத்த நாள் சீனை காட்டுறாங்க. அங்க யோகவும் வந்திருக்கா. அங்க இருக்க கேர்ள்ஸும் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நீ வரலன்னு நான் எவ்வளவு கவலைப்பட்ட தெரியுமா. ஆனா பரவாயில்லப்பா, நீ வந்துட்ட. உன்னோட உடல்நிலை சரியாயிச்சா? நான் வந்து பர்ஃபெக்டா இருக்கேன்பா. எனக்கு எந்த விதமான இஷ்யூஸும் இப்ப இல்ல. இதை கேட்கிற அவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம். இப்படி இவங்களும் சந்தோஷமா இருக்க இதெல்லாம் நம்ம சாக்குறவங்க அங்க பார்த்துனா இருக்கா. அவளும் பார்த்து யோசிக்கிறா, இந்த மாதிரி இவன் நல்லா ஆயிட்டாளா, இவன் நல்லா இருக்கிறத பார்த்தா இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு செக்கியும் அங்க தூயின்னு இருக்கான். அந்த பொம்மை இன்னமும் கீழே தான் இருக்கு. அங்க டீச்சரும் சொல்லிருக்காரு, இந்த மாதிரி நான் ஒரு சீடியை போட்டு காட்டுவேன், அதை வந்து நீங்க அமைதியா பார்க்கணும். ஏன்னா அதுல வந்து உங்களுக்கான நல்ல விஷயத்தெல்லாம் நான் வந்து சொல்லுவேன். இந்த மாதிரி யாரெல்லாம் ட்ரிங்க் பண்றாங்களோ, அதுக்கும் மேல யாரெல்லாம் ஸ்மோக் பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன மாதிரி இஷ்யூஸ் ஆகும் அதெல்லாம் இதுல இருக்கும். அதனால யாருமே தூங்கிடாதீங்க, தூங்காம இதை வந்து கவனிங்க. இந்த சைடு இதெல்லாம் யோகவும் கேட்டுன்னு இருக்க அங்க பார்த்தா டொக்கு டொக்குன்னு சவுண்ட் வருது. என்னதுரா அதுன்னு பார்த்தா நம்ம செக்கி தான். அங்க அவனும் ஷோகி வச்சு அங்க அடிக்கின்னு இருக்கான். இதை பாக்குற யோகோக்கும் அங்க வந்து ஒன்னும் புரியல. என்னது திரும்பவும் ஷோகியா? அதாவது இந்த அனிமேல 3 வாட்டி நம்ம ஷோகியை பார்த்துட்டோம் இப்படின்னு இவ்வளவு அங்க யோசனை இருக்க அப்புறம் தான் அங்க செக்கி வந்து அங்க இருக்க செஸ் காயின் எடுத்து வைக்கிறான். இதை பாக்குற அவளுக்கு ஒன்னும் புரியல. அது வந்து செஸ்ஸா என்ன? அப்பனா இவன் செஸ்ஸையும் அதுல யூஸ் பண்ண போறானா என்ன? அங்க பார்த்தா செக்கியும் லைனா 1 by 1 அங்க செஸ் காயினும் வைக்க ஆரம்பிக்கிறான். இதை பாக்குற இப்பதான் இவளுக்கே புரியுது, இந்த மாதிரி செஸ்ஸையும் ஷோகியும் வந்து ஒன்னா எடுக்கிறான். அப்பனா இது ரெண்டுத்துக்கும் வர்சஸ் பண்ண போறானா என்ன? அங்க யோகோக்கும் ஒன்னும் புரியல. இந்த மாதிரி எதுக்கு இவன் இப்படி அடிக்கின்னு இருக்கான்? ஏன்னா செஸ் வந்து சொல்ல போனா ரொம்பவே ஸ்ட்ராங்கான காயின்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இருக்கு. ஆனா எப்படி பார்த்தாலும் ஷோகில வந்து 1-2 காயின் இன்னமும் அதிகமா தான் இருக்கு. இப்படி இவ்வளவு யோசனை இருக்க அங்க பார்த்தா அவன் கேமையும் ஆரம்பிக்கிறான். திடீர்னு அங்க கரண்ட்டும் போயிடுது. இதை பாக்குற இப்பதான் அவளுக்கே புரியுது, இந்த மாதிரி பட
படத்தை போட போறாங்க போல. சரி நம்ம வந்து படத்துல அட்டென்ஷன் போட வேண்டியதுதான். இவனை பார்த்து நின்றா வேலைக்கு ஆகுது. இப்படி பார்த்தாலும் இருட்டாயிடுச்சுப்பா. இந்த மாதிரி அவனால விளையாடலாம் முடியாது. இப்போ என்னடா பண்ணுவ சேக்கி அப்படின்னு இவ்வளவு சீச்சுன்னு இருக்க. அப்புறம் தான் அவளே கீழே நோட்டீஸ் பண்றா. இந்த மாதிரி காயின் வந்து டொக்குன்னு வந்து விழுது. என்னது இது காயின் வந்து விழுது. அப்பனா இவன் இருட்டுல விளையாடினா இருக்கான் அப்படின்னு இவ்வளவு செக் பண்ண மேல பார்த்தா அங்க செஸ் காயினுக்கும் சோகி காயினுக்கும் அங்க பயங்கரமா சண்டை போயின்னு இருக்கு. அங்க செஸ் காயின் எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டுன்னு இருக்க. அங்க பார்த்தா இவன் ஷோகி காயின் எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி கார்னரா வச்சிருக்கான். இந்த மாதிரி எதுக்கு இவன் ஷோகி காயினை தனியா அடிக்க வச்சிருக்கான்? இதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா? ஆனா அவன் அங்க பயங்கரமா ஷோகி காயின் எல்லாத்தையும் அங்க தள்ளி நடக்கான். இதே மாதிரி அங்க சைட்ல இருக்க ஷோகி காயினையும் அவன் பாத்துறான். அதையும் அந்த 2 காயின்ஸை யூஸ் பண்ணி பயங்கரமா தள்ளி விட்டுறான். இதை பாக்குற யோகைக்கும் ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி இவன் எதுக்கு இப்படி பண்ணிருக்கான்னு. அப்புறம் தான் இவன் செஸ்ஸோட காயினை அங்க நோட்டீஸ் பண்றா. இந்த மாதிரி அது கருப்பா இருக்கு. கருப்பு காயின்ஸ் இவங்களுக்கு வந்து இருட்டுல நிறையவே அட்வான்டேஜ் இருக்கும். அதாவது இவங்க கண்மூடித்தனமா எல்லாருமே தாக்குவாங்க. இப்போதான் இவளுக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிக்குது. அப்பனா நான் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஏன்னா இந்த ஃபைட்டு ரொம்ப கொடுமையா இருக்கு. ஏன்னா இவன் ஸ்டார்டிங்ல இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கான் போல. ஏன்னா படம் போடும் போது இது ஆஃப் பண்ணுவாங்கன்னு அவனுக்கு தெரியும். இதனால தான் அவன் வேணும்ட்டு கருப்பு எத்தனை தான் இப்போ எல்லாத்தையும் தாக்கின்னு இருக்கான். அப்போ நான் என்ன பண்றது? நான் என்னாலே ஒன்று பண்ண முடியும் இப்படின்னு அவ்வளோ எரேசர் எடுத்து அங்க வந்து தாக்குறதுக்கும் தயாராகின்னு இருக்கா. ஆனா அங்க அவன் பயங்கரமா இதெல்லாம் தாக்கின்னு இருக்க. இவளுக்கும் அங்க கண்ணும் சரியா தெரிய மாட்டேது. ஏன்னா ரொம்பவும் இருட்டா இருக்கா. இதனால பர்ஃபெக்டா எய்ம் கூட பண்ண முடியல. நான் வந்து என்ன பண்றது? நான் வந்து இதே மாதிரி விட்டா அவ்வளவுதான். ஷோகி காயினை யாரு காப்பாத்துவா? எல்லாருமே அழிஞ்சிருவாங்க. இப்படி இவ்வளோ ரொம்ப சோகமா அங்க பெஞ்சு கடியில பார்க்க அங்க பார்த்தா நிறைய ஷோகி காயின் இருக்கு. இதை பாக்குற அவளுக்கும் ஒரு பயங்கரமான ஐடியா வருது. இந்த சைடு சேக்கியும் அங்க இருக்க எல்லா காயின்ஸையும் போட்டு தள்ளிடுறான். வெறும் ஒரே ஒரு கிங் ஒண்டி தான் இருக்கு. அவ்வளவுதான் அவனை நீயும் செத்தடா அப்படின்னு இவனும் அங்க போட்டு தள்ளன்னு போவ. ஆனா அதுக்குள்ள இன்னொரு சவுண்ட் வந்து பக்கத்துலயே பார்த்தா இன்னொரு ஷோகி காயினும் இருக்கு. அட நான் வந்து இதை எப்படி மிஸ் பண்ணேன் இப்படின்னு அதையும் தள்ளி விட்டுறான். ஆனா இன்னொரு சவுண்ட் வந்து சைட்ல பார்த்தா இன்னொரு 4 ஷோகி காயின் இருக்கு. இதை பார்த்தா அவனும் ரொம்ப பயந்து போயிடுறான். நான் வந்து இதெல்லாம் ஆல்ரெடி கொண்டுட்டேனே, இதெல்லாம் எப்படி மேல வருது? இதுக்கு மேலே நீங்க இருக்கக்கூடாது இப்படின்னு அதையும் தள்ளி விட்டுறான். ஆனா இப்பதான் நம்மளுக்கே புரியுது இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம யோகோ தான். அவளும் பேய் மாதிரி பின்னாடி நின்று இருக்கா. அவ தான் பின்னாடி இருக்க வில்ற காயின் எல்லாத்தையும் மேல வச்சுன்னு இருக்கா. ஆனா பாவம் இதை பார்த்து நம்ம செக்கி வந்து அங்க பேயின்னு ரொம்ப பயந்து போயின்னு இருக்கான். திரும்பவும் அந்த சவுண்ட் வர அங்க பார்த்தா இன்னொரு காயின்ஸோட கும்பலும் வந்தது. இதை பார்த்து பைப்புல ரொம்ப பயந்து போயிடுறான். இதெல்லாம் எப்படி வருது இப்படின்னு இவனும் யோசனை இருக்க. பின்னாடி பார்த்தா நம்ம யோகவும் ரொம்ப சீச்சுன்னு இருக்கா. இந்த மாதிரி எனக்கு தேவைதான். ஏன்னா நீ வந்து இதெல்லாம் பண்ண இருக்கும் போது நான் பண்றது இதெல்லாம் நியாயம் தான். ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் ஷோகி காயின்ஸை தோக்கடிக்கிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் வந்து ஹெல்ப் பண்ணினே இருப்பேன். இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ண ஷோகி காயின் எல்லாத்தையும் நான் திரும்பவும் வர வச்சிருவேன் இப்படின்னு இவ்வளோ சொல்ல இருக்க. அப்புறம் தான் இவனையும் அங்க யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த 3 காயின்ஸ் புஷப் லான்ஸ் இதெல்லாம் எப்படி திரும்ப வருது? இதெல்லாம் ஜாம்பியா மாதிரி என்ன அட்டாக் பண்ணணும் தான் என்ன? இதனாலேயே அவனும் ரொம்ப பயந்து போய் அந்த காயின் எல்லாத்தையும் அதுக்குள்ள போட்டு அங்க மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். தயவு செஞ்சு எதை விட்டுருக்கு, இதை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு அங்க மேமரிங்கும் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பாக்குற யோகைக்கும் புரியுது இந்த மாதிரி இவனுக்கு இப்பதான் புத்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னமும் இவனுக்கு தெரியல இது எல்லாத்தையும் பண்றது நான் தானே. சரி ஏதோ ஒண்ணு இவன் என்ன கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் இங்க இருந்து போயிட்டேன், எனக்கு நல்லது இப்படின்னு இவ்வளவு போக ஆரம்பிக்க. அப்புறம் தான் இவ்வளவு நோட்டீஸ் பண்றா. இந்த மாதிரி இவளோட ஸ்கர்ட் வந்து அங்க மாட்டின்னு இருக்க அந்த பெஞ்சில். அவளாலேயும் அங்க எதுவும் பண்ண முடியல. அவளும் அங்க திணறா, கதறி பாக்குறா. எதுவும் அங்க வேலைக்கு ஆகல. கத்துனா எல்லாருமே வந்துருவாங்களே. இதனாலேயே அவளோ கையும் காலையும் அங்க ஆட்டி பாக்குற எப்படியாச்சும் வெளில தரலாமான்னு. இருந்தாலும் அங்க எதுவும் வேலைக்கு ஆகல. ஹீரோவும் அங்க பார்த்தா பிரேயர் பண்ணிருக்கான். இந்த மாதிரி என்ன ப்ரொடெக்ஷன் பண்ணுங்க கடவுளே அப்படின்னு. இந்த சைடு அவளும் அந்த கூட்டத்துக்கு இடையில கத்துறா. இந்த மாதிரி நான் வசமா மாட்டிட்டேன், யாராச்சும் வந்து காப்பாத்துங்க இப்படி கத்துறதோட இங்க இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் sayonara.